பாகம் 51. அரவிந்தின் முதல் காதலை பற்றி மாதவி கூறியதும் அவந்திகாவிற்குள் வேதனை தொத்திக் கொண்டது. அந்த பெண்ணை நினைத்து கொண்டுதான் அரவிந்த் இப்படியெல்லாம் நடந்து கொள்கிறானோ? இனி அவன் மனதில் இடம் பிடிப்பது அத்தனை எளிதான காரியம் இல்லையோ என்று அவந்திகாவின் மனம் அவளையும் தாண்டி யோசித்துக் கொண்டிருந்தது. அவந்திகா அரவிந்தின் ரசிகையாகத்தான் அவனை நேசித்துக் கொண்டிருந்தாள். அவந்திகாவே எதிர்பார்க்காத விதமாக அரவிந்தின் வாழ்க்கையில் அவன் மனைவியாக அவன் வீட்டிற்குள்ளேயும் நுழையும் வாய்ப்பும் அவந்திகாவிற்கு கிடைத்தது. அவள் கனவிலும் யோசித்து பார்க்காத எல்லாமே வெகு எளிதாக நடந்துவிட்டது. அரவிந்தை திருமணம் செய்து கொண்டு மிஸ்ஸஸ் அரவிந்த் என்கிற ரகசிய வாழ்க்கைக்குள் பயணிக்கவும் ஆரம்பித்து விட்டாள். ஆனால் இவ்வளவு நடந்தும் இன்னமும் கூட அரவிந்தின் மனதுக்குள் நுழைய முடியவில்லையே. பெரிய இரும்பு தடுப்பு சுவரை அல்லவா அவன் மனதுக்கு கட்டி வைத்து அதற்கு காவல் வேறு போட்டு வைத்திருக்கிறான். இதில் எங்கு அவன் காதல் மனைவியாக அவந்திகாவால் அவன் மனதுக்குள் நுழைய முடியும்? இப்படியாக யோசித்துக் கொண்டிருந்தவள் மாதவியின் குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்தாள். என்ன பொம்மி, அப்படி என்ன பலமான யோசனை என்று கேட்ட மாதவி அவந்திகாவின் கண்களை கூர்ந்து கவனிக்கவும் அவந்திகா சுதாரித்து கொண்டு, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, சும்மாதான் என்று மழுப்பினாள். உனக்கும் அரவிந்துக்கும் பிரச்சனை ஒன்னும் இல்லதானே? 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்கீங்க என்று மேலோட்டமாக விசாரித்தாள் மாதவி. பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை, நானும் அரவிந்த் சாரும் சந்தோஷமா தான் இருக்கோம், நீங்க கவலைப்பட வேண்டாம் என்று மாதவிக்கு நிம்மதி தரும் விதமாக அவந்திகா பேசவும் மாதவியோ சடனாக அவந்திகாவின் காதை பிடித்து திருக ஆரம்பித்தாள். மாதவி திடீரென்று அவந்திகா காதை பிடித்து திருகவும் வலியில் ஆ என்று ஒரு பக்கம் கத்தினாலும் ஒருவேளை தான் ஏதாவது தவறாக பேசிவிட்டோமோ என்று அதுவரை அவள் பேசியதை நினைவுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாள் அவந்திகா. ஆனால் தான் எதுவும் தவறாக பேசவில்லை என்றே அவளின் இன்ஸ்டன்ட் ஆராய்ச்சி முடிவு வந்ததால் மேலும் குழம்பி போனாள் அவந்திகா. இத்தனையும் சில வினாடிகளில் அவந்திகாவின் மூளைக்குள் நடந்து கொண்டிருக்க மாதவி இன்னமும் கூட காதை திருகுவதை நிறுத்தி இருக்கவில்லை. அதற்கு மேலும் வலி பொறுக்க முடியாதவளாய், அத்த வலிக்குது என்று காதை பிடித்து கொண்டு சினுங்கினாள் அவந்திகா. வலிக்குதா? நல்லா வலிக்கட்டும். இப்போ நான் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, அதிகாரப்பூர்வ மாமியாரும் கூட. சோ நீ தப்பு செஞ்சா உன் காதை திருகிற முழு உரிமையும் எனக்கு இருக்கு என்று கூறியபடி அவந்திகாவின் காதிலிருந்து கையை எடுத்தாள் மாதவி. அவந்திகாவோ காதை தேய்த்தபடி, உரிமை இருக்குதான், யாரு இல்லைன்னு சொன்னா? ஆனா நான் என்ன தப்பு செஞ்சேன்னு சொல்லணும் தானே, அது தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல என்று அவந்திகா அம்மாவின் முன் பயந்தபடி நிற்கும் சிறு குழந்தையைப் போல பாவமாக கேட்கவும் மாதவிக்கு சிரிப்பு வந்தது. மாதவி சிரிக்கவும் அவந்திகாவிற்குள் இருந்த பயம் விலகி நிம்மதியானாள். பாடா, சிரிச்சிட்டீங்களா? சரி, இப்போ சொல்லுங்க, நான் என்ன தப்பு செஞ்சேன் என்று மாதவியின் கைகளை பிடித்து கொண்டு கேட்டாள் அவந்திகா. என்ன தப்பா? அரவிந்த் உனக்கு யாரு என்று விடுகதை போட்டாள் மாதவி. இது என்ன அத்தை கேள்வி? அரவிந்த் சார் எனக்கு ஹஸ்பண்ட், அது மட்டுமா, என் செல்ல அத்தையோட மகன் என்று ஏதோ பெரிய சயின்டிஸ்டை போல அவந்திகா விழிகள் விரிய பேசவும் மாதவி அவந்திகாவின் தோளில் ஒரு அடி போட்டாள். அத்தை, எதுக்கு மறுபடி அடிக்கிறீங்க? நான் சரியாதானே சொன்னேன் என்று அவந்திகா தோளை தேய்த்தபடி சினுங்கினாள். இதெல்லாம் நல்ல வியாக்கியானமா தான் பேசுற, ஆனா எதை சரியா சொல்லணுமோ அத சரியா சொல்ல மாட்டேங்கிறியே என்று மாதவி முறைத்தபடி கூறவும் தான் அப்படி எதை சரியாக சொல்லாமல் போனோம் என்று குழம்பி போனாள் அவந்திகா. சரி சரி, ரொம்ப மூளைய போட்டு கசக்காத, நானே சொல்றேன், அரவிந்த் உன்னோட புருஷன் தானே, அதென்ன சாரு மோருன்னு நாடக பாணியில கூப்பிட்டு இருக்க? இந்த சீரியல்ல தான் கல்யாணம் ஆகியும் ஹஸ்பண்ட சாருன்னு கூப்பிடுற கல்ச்சர் இருக்குன்னா நீயும் எதுக்கு அப்படி கூப்பிட்டு இருக்க?
நீ ரிப்போர்ட்டர் தானே, இல்லனா சீரியல் நடிகையா என்று கிண்டலும் குசும்புமாக மாதவி பேசவும் அவந்திகாவுக்கோ இதுக்குத்தான் இவ்ளோ அலப்பறையா என்பது போல் இருந்தது. அத்த, அது சும்மா ஒரு மரியாதைக்குதான் என்று புன்னகைத்தபடி கூறவும் மாதவி போதும் என்பது போல் கைகளை காட்டினாள். மரியாதை மனசோட இருந்தா போதும். நீ அரவிந்த வாங்க போங்கன்னு கூப்பிடு, இல்லனா மாமான்னு கூப்பிடு. இந்த சாரு மோரலா வேண்டாம் என்று மாதவி கூறவும் அவந்திகாவோ என்னது மாமான்னு கூப்பிடணுமா? இது மட்டும் சீரியல் பாணியில இல்லையா அத்த? இப்போல்லாம் சீரியல்ல தான் மூச்சுக்கு 300 தடவை மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க அத்த. அது மட்டுமா, எந்த சீரியல்ல அதிக முறை மாமான்னு கூப்பிட்டிருக்காங்கன்னு அந்த சேனலே கணக்கெடுப்பெல்லாம் எடுத்து கலாய்ச்சாங்க தெரியுமா என்று அவந்திகா வெட்கத்தில் கன்னம் சிவந்து பேசிக் கொண்டிருந்தாள். சரி, அப்ப நீ பேர் சொல்லி கூட கூப்பிடு, ஆனா இந்த சார் மட்டும் வேண்டாம், கேட்கவே நாராசமா இருக்கு என்று மாதவி காதை பொத்திக் கொண்டு பேசவும் அவந்திகாவிற்கு சிரிப்பு வந்தது. சரி அத்த, இனி நான் அரவிந்தனை கூப்பிடுறேன் போதுமா? ஆனா இதுக்கு மேல இப்படி காதை பிடிச்சு மட்டும் திருகாதீங்க, வலிக்குது என்று அவந்திகா காதை தேய்த்தபடி கூறவும் மாதவியின் முகம் சுருங்கிவிட்டது. அச்சோ, வலிக்குதா பொம்மி? சாரி, ஃபோர்ஸா திருகிட்டேனா என்று தாய்ப்பாசம் வழிய அவந்திகாவின் காதை தேய்த்து விட்டவளை தீரா ஏக்கமும் அன்போடும் பார்த்தாள் அவந்திகா. அத்த, சும்மா சொன்னேன், அதெல்லாம் வலிக்கல என்று மாதவியின் கைகளை பிடித்து தன் கைகளுக்குள் புதைத்து கொண்டாள் அவந்திகா. இப்படியே மாதவியை தன்னோடு இறுக்கமாக பிடித்து வைத்துக் கொண்டால் கூட நன்றாக இருக்குமே என்று பேராசை வந்தது அவந்திகாவிற்கு. மாதவிக்கும் கூட அப்படித்தான் தோன்றியது. அவந்திகாவின் இந்த அணைப்பில் அப்படியே லயித்திருக்கலாம் என்றே மாதவியும் விரும்பினாள். ஆனால் வாழ்க்கை இப்படியே நின்றுவிட்டால் அதில் சுவாரஸ்யம் இருக்காதே. அதனால் தனது அடுத்த ஆசையை பற்றி பேசினாள் மாதவி. பொம்மி, என்னோட ஆசையெல்லாம் நீயும் அரவிந்தும் இன்னும் 100 வருஷம் சந்தோஷமா ஒத்துமையா இருக்கணுங்கிறது தான். அரவிந்த் அவனோட முதல் காதல்ல தோத்து போய் வாழ்க்கைய வெறுத்தவனா மிஷின் மாதிரி தாமா வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ஒரு அம்மாவா நான் கவலைப்படாத நாள் இல்ல. என் வேதனைய பார்த்தோ என்னவோ அந்த கடவுளே அரவிந்த் வாழ்க்கையில உன்னை இணைச்சு வச்சிருக்காரு. இனி நல்லதோ கெட்டதோ 2 பேரும் ஒன்னா நின்னு ஃபேஸ் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் அந்யோன்யமான புருஷன் பொண்டாட்டியா வாழணும். சீக்கிரமே எனக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்கணும். அந்த குழந்தைய நான் ஆசை தீர கொஞ்சணும். இப்போ எனக்கு இருக்க ஆசையெல்லாம் இது மட்டும்தான். உன் அத்தையோட இந்த ஆசைய நிறைவேற்றி வைப்பியா பொம்மி என்று கண்கள் கலங்க பேசிய மாதவியிடம் என்ன பதில் சொல்வது என்று அவந்திகாவிற்கு புரியவில்லை. அந்யோன்யமாக ஆதர்ச தம்பதியாக அரவிந்தோடு வாழ தன்னால் முடியாதே. இதெல்லாம் அரவிந்த் கொடுத்த அக்ரிமெண்டில் இல்லையே. வெறும் குழந்தையை பெற்றுக் கொடுக்கும் ஷார்ட் டேர்ம் வேலைக்காக மட்டும் தானே அவன் என்னை நியமித்திருக்கிறான். அதெல்லாம் தெரிந்து சம்மதித்து தானே நானும் வந்திருக்கிறேன். குழந்தை பிறந்த அடுத்த நாளே, ஏன் அடுத்த நொடியே அவன் என்னை மூட்டை முடிச்சை கட்டிக்கொண்டு கிளம்ப சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. இதில் எங்கு 100 வருஷங்களுக்கு அவனோடு ஒத்துமையாக வாழ்வது என்று நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டாள் அவந்திகா. மாதவியோ இன்னமும் கண்கள் நிறைய ஆசையும் ஏக்கமுமாக அவந்திகாவை பார்த்து கொண்டிருக்க, மாதவி மனதை சந்தோஷப்படுத்தும் விதமாக பதில் கூறினாள் அவந்திகா. கண்டிப்பா அத்தை, சீக்கிரமே உங்க ஆசைய நிறைவேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுப்பேன். அப்புறம் அந்த குழந்தையோட நாள் முழுக்க விளையாடுங்க, சரிதானே என்று மாதவியின் கைகளை தடவி கொடுத்தபடி கூறியவள், சரிங்க அத்தை, எனக்கு நேரமாச்சு, நான் ரெடி ஆகிட்டு ஆபீஸ்க்கு கிளம்புறேன் என்று கூறிவிட்டு மாதவியின் பதிலுக்கு கூட காத்திருக்காமல் மாடிக்கு சென்றாள். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ரெடியாகி ஹாலுக்கு வந்த அவந்திகா மாதவியிடம் தான் ஆபீஸுக்கு கிளம்புவதாக கூறவும், பொம்மி, நான் கேட்கவே மறந்துட்டேன். ஓ ஆபீஸ்ல அரவிந்த் பத்தின நியூஸ் கலெக்ட் பண்ண சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னியே, அதை எப்படி சமாளிக்க போற என்று
யோசனையும் வருத்தமுமாக கேட்டாள் மாதவி. அத்தை, எவ்வளவோ ஃபேஸ் பண்ணிட்டேன், இதுக்கு என்ன, ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், டோன்ட் வரி என்று கூறியவள் மாதவிக்கு டாடா காட்டிவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனாள். அவந்திகா அங்கிருந்து கிளம்பி போவதற்காகவே காத்திருந்தவள் போல மாதவியின் அருகில் வந்த மரியா மாதவியிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தாள். மேடம், சின்ன மேடம் கிட்ட அரவிந்த் சாரோட லவ் பத்தி நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம். அவரோட லவ் பத்தி பேசினதும் அவங்க முகமே வாடி போச்சு என்று தூரத்தில் நின்றபடி அவந்திகாவின் முகமாற்றத்தை கவனித்ததை வைத்து மாதவியிடம் தன் எண்ணத்தை கூறினாள் மரியா. மரியா அந்த வீட்டில் பல வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருப்பவள். அது மட்டும் இல்லாமல் மாதவியின் நம்பிக்கைக்குரியவள். அந்த உரிமையில்தான் மரியா வெளிப்படையாக பேசினாள். மரியா, எனக்கும் புரிஞ்சுது. ஆனா அரவிந்த் பத்தி தான் உனக்கு தெரியுமே. இத்தனை வருஷமா அந்த பொண்ண நினைச்சு தேவதாஸ் மாதிரி தானே நடமாடிட்டு இருந்தான். ஆனா இப்போ பொம்மி அவன் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட சின்ன சின்னதா மாற்றம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பொம்மியால மட்டும்தான் அரவிந்த அவனோட முதல் காதல்ல இருந்து அந்த வேதனையில இருந்து முழுசா வெளியில கொண்டு வர முடியும்னு எனக்கு தோணுது. எப்படியா இருந்தாலும் வேற யார் மூலமாவது அரவிந்தோட முதல் காதல் பத்தி பொம்மிக்கு தெரிய வரத்தானே போகுது. அதுக்கு முன்னாடி நானே சொல்றது நல்லது தானே. பொம்மி எல்லாத்துக்கும் மனதளவுல தயாரா இருக்கணும்னு தான் இத பத்தி பேசினேன் என்று தன் மனதில் இருக்கும் எண்ணத்தை வெளிப்படையாக உடைத்து பேசினாள் மாதவி. மரியாவிற்கும் மாதவியின் எண்ணம் தெளிவாக புரிந்தது. மாதவி நினைப்பதும் சரிதான் என்று தோன்றியதால், நீங்க சொல்றதும் சரிதான் மேடம் என்று மாதவியின் எண்ணத்தை ஆமோதித்தாள். மரியா, எல்லாத்தையும் விட பொம்மிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை மருமகளா இல்ல, மகளாதான் நான் நினைக்கிறேன். நீ ஒன்னு கவனிச்சியா? அரவிந்த் கூட பொம்மிய எவ்ளோ கேர் பண்றான்னு. என்னவோ நான் பொம்மிய கடிச்சு திங்க போற மாதிரி என்கிட்ட இருந்தே பொம்மிய பாதுகாக்க நினைக்கிறான். அப்படின்னா கண்டிப்பா அரவிந்துக்கும் பொம்மி மேல காதல் இருக்குன்னு தானே அர்த்தம். நீ பாத்துட்டே இரு, சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு குட்டி கண்ணனோ இல்ல குட்டி ராதையோ தவழ்ந்து விளையாட போறாங்க என்று மகிழ்ச்சி ததும்ப கூறிய மாதவியை பரிதவிப்போடு பார்த்தாள் மரியா. இதற்கு என்ன பதில் சொல்வது என்று மரியாவிற்கு தெரியவில்லை. மரியாவால் என்ன சொல்ல முடியும்? அந்த வீட்டில் அரவிந்த் அவந்திகாவை நடத்தும் விதம்தான் மரியாவிற்கு நன்றாகவே தெரியுமே. கணவன் மனைவியைப் போல் இல்லாமல் ஏதோ வேண்டாத விருந்தாளியைப் போல் அல்லவா இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள். அப்படி இருக்க மாதவி இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவது போல் அவர்களின் எதிர்காலமாவது மாறுமா என்பதே சந்தேகம்தானே. ஆனால் தனக்கு தெரிந்தவற்றை எல்லாம் அப்படியே மரியாவால் சொல்லிவிடத்தான் முடியுமா? என்னதான் இருந்தாலும் அவள் அந்த வீட்டில் வேலை செய்பவள்தானே. அவளுக்கென்று இருக்கும் எல்லைக்கோட்டை மீறி அவளால் வேறு எதுவும் பேசிவிட முடியாதே. அதனால் வாய்வரை வந்த வார்த்தைகளை விழுங்கியவள், ஆமா மேடம், நீங்க சொல்ற மாதிரி சீக்கிரமே இந்த வீட்ல ஒரு குழந்தை துள்ளி விளையாடும் என்று புன்னகைத்தபடி கூறினாள். தான் நினைப்பதை வேறு ஒருத்தரும் நடக்கும் என்று நல்ல வார்த்தை கூறி உறுதிப்படுத்தினால் யாருக்குத்தான் சந்தோஷமாக இருக்காது? மரியா கூறியதை கேட்டு மாதவி சந்தோஷப்பட்டு கொண்டாள். அதற்கு மேல் அதை பற்றி பேசுவதை தவிர்க்க நினைத்த மரியா லஞ்சிற்கு என்ன சமைப்பது என்று கேட்டுக்கொண்டிருக்க, அப்பொழுதுதான் மாதவிக்கு நேத்ராவை பற்றி நினைவுக்கு வந்தது. ஆமா, இன்னைக்கு நைட்டு தானே நேத்ராவுக்கு பிளைட் என்று மாதவி யோசனையாக கேட்கவும், ஆம் என்பது போல தலையசைத்தாள் மரியா. இந்த நேத்ரா யார்? இவளால் அரங்கேறப் போவது என்ன? இவள் தென்றலா, புயலா? இவை எதுவும் விடை தெரியா புதிராகத்தான் இருக்க போகிறது. கதையில் இப்படி ஒரு புது கேரக்டர் நுழைய போகிறதே. இந்த கேரக்டரால் தன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழுமா என்று இதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இன்றி அவந்திகாவோ ஆபீஸிற்கு சென்று கொண்டிருந்தாள். வாழ்க்கை வைத்திருக்கும் புதிருக்கு விடை தெரியாமல் இருப்பதுதான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்கும் என்பது வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, தொடர்கதைக்கும் பொருந்தும் தானே.
பாகம் 52. அவந்திகா ஆபீஸிற்கு சென்ற பிறகும் கூட அவள் அரவிந்தின் நினைப்பாகத்தான் இருந்தாள். அரவிந்த் தன் முதல் காதலில் ஏமாற்றம் அடைந்திருப்பது மட்டும் மீடியாவுக்கு தெரிந்தால் இன்றைய தேதியில் அதுதான் ஹாட் ட்ரெண்டிங் நியூஸாக இருக்கும் என்று வேடிக்கையாக நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள் அவந்திகா. சிஸ்டமை ஆன் செய்தபடி கற்பனையில் மூழ்கி இருந்த அவந்திகா அவளுக்கு பின்புறத்தில் வந்து நின்று கொண்டிருந்த மது மெதுவாக அவள் காதருகில் வந்து விசிலடிக்கவும் தான் இத்தனை நேரமாக அவள் தன் சேருக்கு பின்னால் நின்று கொண்டிருந்ததையே கவனித்தாள். என்ன விளையாட்டு இது என்று அவந்திகா சலித்து கொள்ளவும் மதுவோ அவள் கன்னத்தை பிடித்து விளையாட்டாக கிள்ளினாள். நீ எதை நினைச்சு கவலையா இருக்கேன்னு தெரியும். அரவிந்த் சார் பத்தின நியூஸ கலெக்ட் பண்ண முடியலையேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்க. அன்னைக்கு அரவிந்த் சாரை ஃபாலோ பண்ணிட்டு போனதுல இருந்து அவர் நம்மள ஆளுங்களை வச்சு ஆக்சிடென்ட் பண்ண முயற்சி பண்ண வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் மேனேஜிங் எடிட்டர் கிட்டையும் சீஃப் எடிட்டர் கிட்டையும் விலாவரியா சொல்லிட்டேன். அரவிந்த் சார் நியூஸ் கலெக்ட் பண்ண நீ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு மேனேஜிங் எடிட்டர் உன் மேல பாவப்பட்டாரு. சோ நீ எதுக்கும் கவலைப்படாத என்று மது ஆறுதலாக கூறவும் அவந்திகாவிற்கோ வியப்பாக இருந்தது. மேனேஜிங் எடிட்டர் தனக்காக பரிதாபப்பட்டாரா? நம்பும்படி இல்லையே என்று அவந்திகாவிற்கு யோசனையாக இருந்தது. சரியாக அந்த நேரம் அவந்திகாவின் லேண்ட்லைன் நம்பருக்கு கால் வரவும் போனை எடுத்து பேசினாள். மேனேஜிங் எடிட்டர் சந்தோஷ் தான் கால் செய்திருந்தார். அவந்திகா, கம் டு மை கேபின் என்று கூறிவிட்டு அவர் போனை வைத்திருந்தார். அவந்திகாவிற்கோ குழப்பமும் யோசனையுமாகவே இருந்தது. மதுவிடம் மேனேஜிங் எடிட்டர் அவளை அழைத்திருப்பதை கூறியவள் சந்தோஷை எப்படி எதிர்கொள்ள போகிறேனோ என்று யோசித்தபடியே அவர் அறைக்கு சென்றாள். அறை கதவை தட்டியவள் மெதுவாக கதவை திறந்து உள்ளே நுழைந்ததும் கதவிற்கு அருகிலேயே சந்தோஷ் சிரித்தபடி நின்று கொண்டிருப்பதை பார்த்தாள். அந்த சிரிப்பை எந்த வகையில் சேர்த்திக் கொள்வது என்றே அவந்திகாவிற்கு புரியவில்லை. அவந்திகா அறைக்குள் நுழைந்ததும் அவள் எதிர்பார்க்காத விதமாக அவந்திகாவின் மணிக்கட்டை பிடித்து அழைத்து சென்று அருகில் இருந்த சோஃபாவில் அமர வைத்தான் சந்தோஷ். சடனாக சந்தோஷ் அப்படி கையை பிடித்து இழுத்து சோஃபாவில் அமர வைத்தது அவந்திகாவிற்கு முதலில் ஷாக்காக இருந்தால் பின்பு சுதாரித்து கொண்டாள். சந்தோஷ் அதோடு நிறுத்தாமல் "Do you want tea or coffee?" என்று கேட்கவும் அவந்திகா திகைத்தபடியே உடனடியாக கையசைத்து வேண்டாம் என்று கூறினாள். பின்பு என்ன, மேனேஜிங் எடிட்டர் சொன்ன வேலையை செய்து முடிக்காமல் 2 நாட்களுக்கு பிறகு வந்திருக்கிறாள். அப்படி இருக்கையில் அவன் அறையில் சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டீயோ காஃபியோ கேட்டு குடிக்கும் அளவுக்கு அவந்திகா என்ன முட்டாளா? இல்ல சார், பரவாயில்ல என்று அவந்திகா கூறவும் சந்தோஷ் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தாமல் சோஃபாவில் அவள் அருகில் போய் அமர்ந்து கொண்டான். மது எல்லாத்தையும் சொன்னாங்க. ஆக்டர் அரவிந்த் எவ்வளவு பிரைவேட் பர்சன் எனக்கு தெரியும். அவரை பத்தின சீக்ரெட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லதான். அது மட்டும் இல்லாம அவர் ஆட்களை வச்சு ஆக்சிடென்ட் டிராமா பண்ணி உங்களை பயமுறுத்தினத பத்தியும் மது சொன்னாங்க. நிச்சயமா நீங்க ரொம்பவே பயந்துதான் போயிருப்பீங்க என்று சந்தோஷ் மென்மையான குரலில் பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ ஏதோ தவறாகப்பட்டது. இல்ல சார், அப்படியெல்லாம் இல்ல. ரிப்போர்ட்டர் லைஃப்ல இதெல்லாம் சகஜம்தானே. எனக்கு இரும்பு மனசு, அவ்வளவு சீக்கிரம் நான் பயந்துட மாட்டேன் என்று அவந்திகா புன்னகைத்தபடியே பதில் கூறினாள். வெரி ஸ்வீட் கேர்ள், ரொம்ப காமெடியா பேசுறீங்க என்று சந்தோஷ் குலைந்தபடி கூறவும் அவந்திகாவிற்கு கருக்கென்று இருந்தது. அவன் இந்த அளவுக்கு கொஞ்சியபடி பேசும் விதம் அவந்திகாவின் மனதிற்குள் உறுத்தலை உண்டு செய்தது. இயல்பாக பெண்களுக்குள் இருக்கும் பாதுகாப்பு உணர்வு அவந்திகாவை எச்சரிக்கவும் அதற்கு மேல் அங்கு இருப்பது சரிப்பட்டு வராது என்று யோசித்தவள் அந்த கான்வர்சேஷனை முடிக்கும் நோக்கமாக வேலையை பற்றி பேச ஆரம்பித்தாள். ஓகே சார், தென் மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிக்கிறது பத்தி வேற ஏதாவது பேசணுமா என்று அவந்திகா கேட்கவும் சந்தோஷம் ஒன்னும் அவசரம் இல்ல, அத பத்தி அப்புறம் பேசலாம், ஒரு நிமிஷம் என்று கூறியவன் அவன் டிராயரில் இருந்த சாக்லேட் பாக்ஸை எடுத்து கொண்டு வந்து அதிலிருந்து ஒரு சாக்லேட்டை எடுத்து, இங்க பாரு,
இந்த சாக்லேட்டை என் ஃப்ரெண்டு ஃபாரின்ல இருந்து எனக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தான், இத சாப்பிட்டு பாரு என்று அவந்திகாவின் கையில் கொடுத்தான். அவந்திகாவோ சந்தோஷ் சாக்லேட்டை அவள் கையில் வைத்த அடுத்த நொடியே அதை திரும்ப அவன் கையிலேயே கொடுத்துவிட்டு, இட்ஸ் ஓகே சார், எனக்கு வேணாம் என்று சங்கடமான குரலில் கூறினாள். சந்தோஷோ அதற்கு பிறகும் அவளை விடுவதாக இல்லை. சாக்லேட் பாக்ஸை சோஃபாவிற்கு முன்புறம் இருந்த டீபாயில் வைத்துவிட்டு அவந்திகாவின் அருகில் நெருங்கி அமர்ந்தான். அவன் கைகள் அவளின் தோள்பட்டையை தொட நெருங்கியது. அதை கவனித்தவள் எழுந்திருக்க முயன்ற போது சந்தோஷ் அவளை பிடித்து அமர வைத்து அவளுக்கு மிக நெருக்கமாக அமர்ந்தான். அவள் காதருகே ஏதோ ரகசியம் சொல்பவனை போல வந்தவன், மை பிரிட்டி கேர்ள், உனக்கு இந்த ஆபீஸ்ல எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சீஃப் எடிட்டர் ரேகா கூட உன் மேல வெஞ்சன்ஸோட தான் இருக்காங்க. நான் மட்டும் உனக்கு சப்போர்ட்டா இருந்தா இந்த ஆபீஸ்ல யாராலையும் உன்னை ஒன்னும் பண்ண முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா என்று கூறியபடி அவந்திகாவின் கன்னத்தில் அவன் முத்தமிட வரவும் அவனை தள்ளிவிட்டு வேகமாக எழுந்து நின்றாள் அவந்திகா. அவனை அப்படியே காதோடு சேர்த்து ஒரு அறை அறைய வேண்டும் என்று அவளின் கைகள் பரபரத்தது. ஆனால் சூழ்நிலையை மனதில் கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். சார், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு என்று கோபமும் எரிச்சலுமாக அவந்திகா கூறவும் தான் நினைத்தது நடக்காமல் போன கடுப்போடு சந்தோஷ் அவந்திகாவை கோபத்தோடு முறைத்து பார்த்தபடி, ஓ, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் மிஸ்ஸஸ் அரவிந்த் யாருன்னு கண்டுபிடிக்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவானா என்று கேலி குரலில் கேட்கவும் அவந்திகாவிற்கு மேலும் எரிச்சலாக வந்தது. அவளின் பாய் ஃப்ரெண்டே ஆக்டர் அரவிந்த் தானே. அது மட்டும் இல்லாமல் மிஸ்ஸஸ் அரவிந்தே அவந்திகா தானே. அரவிந்தால் அவந்திகாவிற்கு உதவி செய்ய முடியாதா என்ன? ஆனால் இதெல்லாம் சந்தோஷிடம் சொல்ல முடியாதே. அதனால் உள்ளுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கும் கோபத்தீயை அடக்கியபடி, சார், நாங்க சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கோம். என் லவ்வரை தவிர வேற யாரையும் என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. வேற ஏதாவது வேலை விஷயமா பேசுறதுக்கு இருக்கா? இல்லைன்னா நான் கிளம்புறேன் என்று கூறியவள் கதவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். அவள் 2 அடி கூட எடுத்து வைத்திருக்க மாட்டாள். அதற்குள் சந்தோஷின் மிரட்டும் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. அவந்திகா, சீரியஸ்னஸ் தெரியாம நல்ல ஆஃபரை விட்டுட்டு போற. இட்ஸ் ஓகே. மிஸ்ஸஸ் அரவிந்த கண்டுபிடிக்கிற இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ண. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமே எனக்கு நியூஸ் வந்து சேரணும். அது மட்டும் இல்ல, உன்னோட லைவ் லொகேஷனை என் போனுக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீ ஒர்க் பண்றியா இல்லையான்னு எனக்கு தெரியும் என்று தன் விருப்பத்திற்கு அவந்திகா சம்மதிக்கவில்லையே என்கிற கடுப்பிலும் அதிகாரம் தன் கையில் இருக்கிறது என்கிற திமிரிலும் ஆர்டர் போட்டான் சந்தோஷ். அவந்திகாவிற்கோ சந்தோஷின் பேச்சு கோபத்தை உண்டாக்கியது. சந்தோஷ்னு பேரை வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷத்தெல்லாம் பறிக்கவே வந்து செஞ்சிருப்பான் போல என்று மனதுக்குள் திட்டிக் கொண்டே அங்கிருந்து கிளம்பி போனாள். அவந்திகாவிற்கு வேறு வழி இல்லை. தான் சொன்னதை போல் வேலை பார்த்து தான் ஆக வேண்டும் என்று சந்தோஷிற்கு நன்றாகவே தெரியும். என்னதான் தனது ஆசைக்கு அவள் உடனடியாக இணங்கவில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் மாட்டாமலா போய்விடுவாள் என்று நினைத்தபடி அவந்திகா அந்த அறையில் இருந்து செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் சந்தோஷ். அவந்திகாவை முதல் முறை பார்த்ததிலிருந்தே சந்தோஷின் மனதில் அவந்திகா மீதான பித்து ஆரம்பித்து விட்டது. இந்த 2 நாட்களாக அவளின் வருகைக்காகத்தான் காத்து கொண்டிருந்தான். அவந்திகாவை அடைய அவனுக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய துருப்புச் சீட்டு மிஸ்ஸஸ் அரவிந்த் பற்றிய நியூஸை கண்டுபிடிக்கும் ப்ராஜெக்டை அவளிடம் கொடுத்திருப்பதுதான். எப்படியும் அந்த நியூஸை கண்டுபிடிப்பது சாத்தியமில்லை. முயற்சி செய்து முடியாமல் களைத்து போன பிறகு வேறு வழி இல்லாமல் அவளாகவே தன் மடியில் வந்து விழுவாள் என்று திட்டமிட்டவன் அந்த நாளுக்காக காத்திருக்க ஆரம்பித்தான். அந்த அறையில் இருந்து வெளியே வந்த அவந்திகாவிற்கோ அதுவரை நடந்ததெல்லாம் கனவா நனவா என்று திகைப்பாக இருந்தது. எப்படி இந்த அளவுக்கு, அதுவும் ஆபீஸில் வைத்து இவனால் நடந்து கொள்ள முடிகிறது?
எவ்வளவு தைரியம் இவனுக்கு என்று கோபத்தில் நரநரவென பற்களை கடித்து கொண்டு வந்து கொண்டிருந்த அவந்திகாவின் முன் வந்து நின்று அவளை அங்கிருந்து நகர முடியாமல் தடுத்து நிறுத்தினாள் அனு. அவந்திகாவோ அவளை என்ன என்பது போல் புருவத்தை உயர்த்தியபடி பார்க்கவும், மேனேஜிங் எடிட்டரோட இவ்வளவு நேரமா என்ன பேசிட்டு இருந்த என்று திமிரான குரலில் கேட்டாள் அனு. அனுவின் இந்த திமிர்தான் அவளை ஒரு மனுஷியாக கூட பாவிக்க விடாமல் அவந்திகாவை அவளிடமிருந்து தள்ளி நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது. என்னதான் அவந்திகா அவளிடமிருந்து விலகி போனாலும் அனு விடுவதாக இல்லையே. என்ன பட்டாலும் இவள் திருந்த மாட்டாள் போல என்று மனதில் நினைத்து கொண்ட அவந்திகா, அத பத்தி உனக்கென்ன, உனக்கு எல்லாத்தையும் விளக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே என்று அலட்சியமாக பதில் கூறினாள். அவந்திகா அப்படி கூறியதும் அனுவிற்கு கோபம் வந்துவிட்டது. இங்க பாரு அவந்திகா, நீ அழகா இருக்கிறதுனால மேனேஜிங் எடிட்டரையும் வளைச்சு போட்டுக்கலான்னு நினைக்காத. அவரு என் பாய் ஃப்ரெண்ட், உன்னை வார்ன் பண்றேன், அவர்கிட்ட இருந்து தள்ளியே இரு என்று ஆட்காட்டி விரலை உயர்த்தியபடி அனு கூறவும் அவந்திகாவிற்கு உள்ளுக்குள் சிரிப்புதான் வந்தது. இவ்வளவு நேரமாக யார் யாரை வளைத்து போட முயற்சி செய்தது என்று எனக்குத்தானே தெரியும் என்று நினைத்து கொண்டவள், இந்த மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வேணாம், இந்த டயலாக முதல்ல அவர்கிட்ட, அதான் மேனேஜிங் எடிட்டர் கிட்ட போய் சொல்லி வை என்று கூறிய அவந்திகா அனுவை இடித்து நகர்த்தி விட்டு அங்கிருந்து சென்றாள். அவந்திகா சீட்டுக்கு போய் அமர்ந்ததும் மதுவோ வேகமாக அவந்திகாவிடம் வந்து, உள்ள என்னாச்சு என்று ஆர்வமாக கேட்டாள். உள்ளே நடந்ததெல்லாம் மதுவிடம் சொன்னால் அவள் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி விடுவாளே என்கிற பயத்தில் அப்போதைக்கு எதுவும் சொல்லாமல், மிஸ்ஸஸ் அரவிந்த கண்டுபிடிக்கிற ப்ராஜெக்ட கண்டினியூ பண்ண சொன்னாரு என்று மட்டும் கூறினாள். சரி மது, நான் இப்போ அரவிந்த் கம்பெனி இருக்க பில்டிங்க்கு கிளம்புறேன், இன்னைக்கு ஏதாவது நியூஸ் கிடைக்குதான்னு பாக்கலாம் என்று கூறிவிட்டு மதுவை பார்த்தாள். மதுவோ ஒரு பேச்சுக்கு கூட தானும் வரவா என்று கேட்கவில்லை. அன்று நடந்த கார் ஆக்சிடென்டில் மது ரொம்பவே பயந்து போயிருந்ததால் அவந்திகாவிடம் தொத்திக்கொண்டு வால் போல சுத்தாமல், சரி போயிட்டு வா தாயே என்பது போல் கையெடுத்து கும்பிட்டபடி அவள் சீட்டிற்கு ஓடிவிட்டாள். மதுவின் செய்கையை பார்த்து சிரித்த அவந்திகா அன்று நடக்க இருக்கும் கலைபரங்களை பற்றி அறியாமல் ஆபீஸில் இருந்து கிளம்பி போனாள். ஒரு ஆட்டோவை பிடித்தவள் அரவிந்த் கம்பெனி இருக்கும் பில்டிங்கிற்கு வந்து சேர்ந்தாள். அந்த பில்டிங் பல அடுக்குமாடிகள் கொண்ட மால் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஷாப்கள் அந்த பில்டிங்கில் இருந்தது. அங்கு ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் போய் உட்காரலாம் என்று யோசித்தவள் முதலில் மேனேஜிங் எடிட்டர் சந்தோஷுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணி விடலாம், அப்பொழுதுதான் இப்போதைக்கு அவன் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் என்று போனை எடுத்து லொகேஷனை ஷேர் செய்து கொண்டிருந்தாள் அவந்திகா. லொகேஷன் அனுப்பி முடித்தவள் எதேச்சையாக சுற்றியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது சன்கிளாஸும் மாஸ்கும் போட்டுக்கொண்டு அங்கு வந்து கொண்டிருந்த ஒரு நபர் தென்படவும், அந்த நபரின் லுக்கை பார்க்கவே பிலிம் ஸ்டாரை போல் இருக்கவும் யோசனையோடு அந்த நபரை உற்று கவனித்தாள். ஆனால் அந்த நபரின் முகம் முழுவதுமாக மூடியிருந்ததால் அவந்திகாவிற்கு அடையாளம் தெரியவில்லை. அவருக்கு பின்னால் வந்து கொண்டிருந்த நபரை பார்த்தால் அவர் வேறு யாரும் அல்ல, ரோஹித்தின் மேனேஜர் தான். அப்படி என்றால் அந்த மாஸ்க் போட்டிருக்கும் நபர் ரோஹித்தே தான் என்று அவந்திகாவிற்கு உறுதியாக புரிந்துவிட்டது. இதற்கு முன் ஒரு பார்ட்டியில் வைத்து ரோஹித்தும் அனன்யாவும் ஒன்றாக இருந்ததை அவந்திகா தான் வீடியோ எடுத்து வெளியிட்டிருந்தாள். அதனால் ரோஹித்திற்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. நெட்டிசன்கள் ரோஹித்தை வறுத்து எடுத்து விட்டனர். அப்படி இருக்க இந்த சமயத்தில் அவன் கண்ணில் பட்டால் அவனால் தனக்கு பிரச்சனை ஏற்படும் என்று யோசித்த அவந்திகா துப்பட்டாவால் முகத்தை மறைத்தபடி லிப்டிற்கு முன் போய் நின்று கொண்டாள். அது ஒரு மால் என்பதால் பெரும்பாலும் அங்கு ஆள் நடமாட்டம் இருந்து கொண்டிருந்ததால் அவன் அவந்திகாவை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. அது மட்டுமில்லாமல் லிப்டிற்காக ஒரு கூட்டமே காத்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு நடுவில் போய் அவந்திகாவும் நின்று கொண்டாள்.
லிப்ட் ஓபனாக அவன் கண்ணில் படாமல் இங்கிருந்து போய்விடலாம் என்று நினைத்து கொண்டவள் அங்கிருந்தவர்களோடு லிப்டில் ஏறிக்கொண்டாள். அவந்திகாவின் போதாத காலமோ என்னவோ, சரியாக லிப்ட் மூடும் சமயத்தில் ரோஹித்தும் அவன் மேனேஜரும் லிப்டில் ஏறிக்கொண்டனர். ரோஹித் லிப்டில் ஏறவும் அவந்திகாவிற்கு திக் என்று இருந்தது. இவனை எப்படி சமாளிக்க போகிறேனோ என்று அவள் வியர்க்க விறுவிறுக்க கூட்டத்தோடு கூட்டமாக லிப்டின் ஒரு மூலையில் நின்று கொண்டிருந்தாள். ரோஹித்தோ அவந்திகாவிற்கு அடுத்த அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக லிப்ட் பட்டன் 12 அழுத்தவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. அதிர்ச்சியில் அவளுக்கு மூச்சே முட்டுவது போல் இருந்தது. அந்த பில்டிங் 12 இருப்பது அரவிந்தின் ஆபீஸ் ஆயிற்றே. இவன் எதற்கு அங்கு செல்கிறான்? வெறும் பேயை சமாளிப்பதே பெரிய விஷயமாக இருக்க, இதில் பேயோடு சேர்த்து பைத்தியம் பிடித்த பேயையும் சமாளிப்பது சாதாரண விஷயமா என்ன? என்ன நடக்கப் போகிறதோ என்று விழி பிதுங்கியபடி வியர்வையில் நனைந்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் அவந்திகா. பாகம் 53. ரோஹித் அரவிந்த் ஆபீஸ் இருக்கும் ஃப்ளோர் எண்ணை லிப்ட் பட்டனில் அழுத்தவும் அவந்திகாவிற்கு தூக்கி வாரி போட்டது. ரோஹித்திற்கு அரவிந்த் ஆபீஸில் என்ன வேலை இருக்க போகிறது, எதற்கு அங்கு போகிறான் என்று அவந்திகாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. அவந்திகாவிற்கு யூகமாக கூட எதையும் யோசிக்க முடியவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிதான் அவளின் பிரெயின் பிளாங்க் ஆகியிருந்தது. இப்போதைக்கு முதலில் ரோஹித் எதற்கு அரவிந்த் ஆபீஸிற்கு போகிறான் என்பதை தெரிந்து கொண்டாக வேண்டும். ரோஹித்தை பின்தொடர்ந்து போய் கண்காணித்தால் மட்டும்தான் விஷயம் என்னவென்று தெரியும் என்று முடிவெடுத்தவள் அடுத்து புத்திசாலித்தனமாக மற்றொரு முடிவும் எடுத்தாள். ரோஹித்தோடு 12வது ஃப்ளோர் வரை சென்று லிப்டை விட்டு வெளியேறினாள். நிச்சயம் ரோஹித் தன்னை அடையாளம் கண்டு கொள்வான் என்று யோசித்தவள் அவனுக்கு முன்பாக 11ஆம் ஃப்ளோரிலேயே இறங்கிவிட தீர்மானித்தாள். 11ஆம் ஃப்ளோரில் லிப்ட் நிற்கவும் அங்கு ஒருவர் இறங்க அவரோடு சேர்ந்து அவந்திகாவும் லிப்டில் இருந்து வெளியேறினாள். நல்ல வேளையாக அவந்திகா துப்பட்டாவால் முக்காடு போட்டு முகத்தை முழுவதுமாக மறைத்திருந்தாள். ரோஹித் அவந்திகாவை பார்க்கவில்லை. ஒரு வழியாக 11ஆம் ஃப்ளோரில் இறங்கியவள் வேக வேகமாக படிக்கட்டு வழியாக அடுத்த ஃப்ளோருக்கு ஓடினாள். ஆனால் அவந்திகா செல்வதற்கு முன்பே அங்கு அவள் எதிர்பாராத ஒன்று நடந்தே விட்டது. லிப்டில் இருந்து வெளியேறிய ரோஹித்தும் லிப்டிற்காக காத்து கொண்டிருந்த அரவிந்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்து விட்டனர். அவந்திகா கடைசி படிக்கட்டில் ஏறி அங்கு போய் சேர்ந்திருக்கும் போது ரோஹித் அரவிந்திடம் எதையோ கேட்க முயற்சி செய்து கொண்டிருந்தான். ரோஹித்தை பார்த்த அவந்திகா கடைசி படிக்கட்டிலேயே நின்று கொண்டு சுவர் மீது சாய்ந்தபடி அவர்கள் பேசுவதை கேட்க தயாரானாள். நல்ல வேளையாக அந்த லிப்டின் அருகில் ஏதோ கட் அவுட் மாதிரி ஒரு பலகை வைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் அவந்திகாவை பார்க்க முடியாத மாதிரி அந்த பலகை மறைத்து கொண்டிருந்தது. ஆனால் அங்கிருந்து 2 அடி எடுத்து வைத்தால் அவந்திகா அங்கு நிற்பதை அவர்கள் பார்த்துவிட முடியும். அந்த அளவுக்கு நெருக்கமாக அவந்திகா நின்று கொண்டு அவர்கள் பேசுவதை ஒட்டு கேட்டு கொண்டிருந்தாள். ஹாய் அரவிந்த் சார், நான் ரோஹித். உங்களை பார்க்கதான் உங்க ஆபீஸ்க்கு வந்துட்டு இருந்தேன். நல்ல வேளையா உங்களை மிஸ் பண்ணாம இங்கேயே பார்த்துட்டேன். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான் வந்தேன். அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு உங்களை கிஸ் பண்ணால, அந்த பொண்ணு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த பொண்ணோட டீட்டெயில் இருந்தா கொஞ்சம் கொடுக்க முடியுமா என்று கேட்ட ரோஹித் அரவிந்தின் பதிலுக்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தான். ரோஹித்தின் கண்களில் ஆவல் மட்டுமல்ல வெறியும் தென்பட்டது. ரோஹித் எதற்காக அந்த பெண்ணின் விவரத்தை, அதாவது அவந்திகாவை பற்றி விசாரிக்கிறான் என்று அரவிந்திற்கும் நன்றாகவே தெரியுமே. ரோஹித்துக்கு அவந்திகா செய்தது சாதாரண காரியமா என்ன? ரோஹித்தும் அனன்யாவும் ஒன்றாக இருக்கும் வீடியோ வெளிவரும் வரையிலும் ரோஹித்திற்கு மீடியாவிலும் ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல பெயர் இருந்தது. அது மட்டுமா, அவனின் மனைவி மோனிகாவிடமும் கூட நல்ல பெயர் இருந்ததே. பணம், பெயர், புகழ் என்று ஒய்யாரமாக இருந்தவனை
ஒரே ஒரு வீடியோவில் ஒட்டுமொத்தமாக சாய்த்தது வேறு யாருமல்ல, அவந்திகாதானே. அந்த ஒரு வீடியோவால் ரோஹித்தின் கெரியரே ஆட்டம் கண்டுவிட்டதே. ரசிகர்களும் ரோஹித்தை மானாவாரியாக திட்டி மீம்ஸும் போஸ்டுமாக வறுத்தெடுத்து விட்டனர். அது மட்டும் இல்லாமல் மோனிகாவும் ரோஹித் தனக்கு பாய்சன் கொடுத்து கொலை செய்ய முயற்சி செய்ததாக கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டாள். ரோஹித் நடித்து வெளிவர தயாராக இருந்த படங்கள் கூட சிக்கலில் மாட்டிக்கொண்டது. அதுவரை வருட கணக்கில் அவனோடு கான்ட்ராக்ட் போட்டிருந்த விளம்பர கம்பெனிகள் கூட ஒரே நாளில் காணாமல் போய்விட்டன. ஒவ்வொரு செங்கலாக வைத்து வீடு கட்டுவதைப் போல கொஞ்சம் கொஞ்சமாக திட்டம் போட்டு 5 வருடங்களாக மோனிகாவை நம்ப வைத்து ஏமாற்றி ஒரு பெரிய ஸ்டார் எனும் நிலைக்கு வந்தவனை ஒரே வீடியோவில் ஒன்றுமில்லாமல் ஆக்கியது அவந்திகாதானே. அப்படி இருக்க ஒரே நாளில் அவனின் மொத்த வாழ்வையும் உருக்குலைத்து இந்த நிலைக்கு தள்ளியவளை தேடி கண்டுபிடித்து பழி தீர்க்கத்தானே அவன் வெறி கொண்டிருப்பான். இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லையே. 5 வருடங்களாக மோனிகாவின் கூட இருந்தே குழி பறித்தவனுக்கு அவன் திட்டத்தையே முழுதாய் வீணாக்கியவளை துடிதுடிக்க வைத்து பழி வாங்குவது பெரிய விஷயமா என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக இப்பொழுது ரோஹித்திடம் ஒன்றுமே இல்லை. அதனால் அவன் யாருக்கும் பயந்து அடங்கி போக மனநிலையிலும் இருக்கவில்லை. இப்பொழுது அவனுக்கு அந்த பெண்ணை, அதாவது அவந்திகாவை பழி வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த பழி வாங்கும் வெறி ரோஹித்தின் கண்களிலும் துடிக்கும் உதடுகளிலும் இருந்தே பளிச்சென்று தெரிந்து கொண்டிருக்கிறதே. அப்படி இருக்க அரவிந்த் ரோஹித்தின் கேள்விக்கு அவந்திகாதான் அந்த பெண் என்ற உண்மையை விடையாக கொடுப்பான். அவந்திகாவோ ரோஹித்தின் கேள்வியால் வெலவெலத்து போய் நின்று கொண்டிருந்தாள். மெதுவாக எட்டி அரவிந்தை பார்த்தாள். இப்பொழுது ரோஹித்தும் அவந்திகாவும் அரவிந்த் என்ன பதில் சொல்வானோ என்று காத்து கொண்டிருந்தனர். அரவிந்த் மட்டும் உண்மையை சொல்லிவிட்டால் அதனால் என்ன விபரீதம் நடக்கும் என்று அவந்திகாவிற்கு நன்கு தெரிந்திருந்ததால் மூச்சை கூட விட மறந்தவளாய் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அரவிந்தை பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் அரவிந்தோ அவந்திகாவின் பயத்திற்கு அவசியம் ஏற்படாதவாறு, எனக்கு தெரிஞ்சாலும் சொல்ல முடியாதுன்னு சொன்னா என்ன செய்வ என்று அரவிந்த் திமிரான குரலில் கேட்டான். அவந்திகாவிற்கோ அரவிந்த் என்ன சொல்ல முயற்சிக்கிறான் என்று ஒன்றும் புரியவில்லை. அரவிந்த் சும்மா பேசினாலே அவந்திகாவிற்கு புரியாது. இதில் பீடிகை வேறு போடுகிறான். எந்த குட்டையை குழப்ப போகிறானோ என்கிற பயத்தில் காதுகளை கூர்மையாக தீட்டிக் கொண்டு அடுத்து அவர்கள் பேசுவதை கேட்க காத்திருந்தாள். அரவிந்த் அப்படி பதில் சொல்லவும் ரோஹித்தோ கடுப்பானான். அரவிந்த், உங்களுக்கும் எனக்கும் இதுவரை எந்த பிரச்சனையும் இல்ல. உங்க வழியில நான் என்னைக்குமே கிராஸ் ஆனதில்ல. சோ பிளீஸ் நீங்க எனக்கு உண்மை என்னன்னு சொல்லுங்க என்று ரோஹித் தன் கடுப்பை மறைத்து கொண்டு ரெக்வெஸ்டாக கேட்கவும் அரவிந்தின் பார்வையோ இளக்காரமாக மாறியது. ஒரு புல்வை பார்ப்பது போல ரோஹித்தை அலட்சியமாக பார்த்தான் அரவிந்த். அரவிந்தின் உதடுகளில் ஒரு ஏளன சிரிப்பு வழிந்தோடியது. என்ன ரோஹித், இன்னமும் ஒரு சாதாரண பொண்ணுதான் இந்த நிலைக்கு காரணம்னு நம்பிட்டு இருக்கியா? இன்னும் இந்த அரவிந்த பத்தி நீ புரிஞ்சுக்கலையே. இந்த இண்டஸ்ட்ரியில டாப் ஸ்டார்னா அது நான் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது உன்னோட இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? என்ன மாதிரி ஸ்டார் வெளிச்சத்துல பிரகாசிக்கணும்னா உன்ன மாதிரி சில விட்டில் பூச்சிகளை கொளுத்தி விட்டுத்தானே ஆகணும். இன்னொரு அடிஷனல் மேட்டர் தெரியுமா? மோனிகா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்ப புரிஞ்சிருக்குமே என்று அரவிந்த் அக்மார்க் வில்லனை போல டயலாக் பேசிவிட்டு ரோஹித்தை கண்டு கொள்ளாமல் லிப்டிற்குள் செல்ல போகும்போது ரோஹித்தோ வெறி பிடித்தவன் போல கண்கள் சிவக்க, உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று அரவிந்த் மீது ஒரு குத்துவிட முயற்சி செய்தான். இதை பார்த்த அவந்திகாவோ பதட்டத்தில் நின்ற இடத்திலிருந்தே குதித்து கொண்டிருக்க அரவிந்தோ மாஸ் ஹீரோவாக அதை அசால்ட்டாக அவாய்ட் செய்து ரோஹித் முகத்தில் ஒரு பஞ்ச் விட்டுவிட்டு லிப்டில் ஏறி சென்று விட்டான். அரவிந்தை ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற வெறியில் தரையை மிதித்த ரோஹித், அரவிந்த்
இனி உனக்கு நான் தாண்டா யமன் என்று கத்திக் கொண்டிருந்தான். அவந்திகாவிற்கோ இதையெல்லாம் பார்த்து தூக்கி வாரி போட்டது. ஆபத்தில்தான் மூளை அதிவேகமாக செயல்படுமாமே, அப்படித்தான் அவந்திகாவின் மூளையும் வேகமாக செயல்பட அங்கிருந்து படிக்கட்டு வழியாக 5வது ஃப்ளோரிற்கே ஓடி வந்திருந்தாள். பிரச்சனைக்குரிய இடத்தை விட்டு கொஞ்சம் பாதுகாப்பான இடத்திற்கு வந்துவிட்டோம் என்று அவள் மூளை அறிவுறுத்த, அதன் பிறகுதான் அவந்திகாவால் ஒழுங்காக மூச்சே விட முடிந்தது. அதற்கு பின் அந்த ஃப்ளோரின் ஒரு மூலைக்கு சென்றவள் அங்கிருந்த ஒரு குட்டி திட்டில் அமர்ந்தபடி அரவிந்த் பேசியதை பொறுமையாக ரீகால் செய்து பார்த்தாள். அவன் பேசியது படத்தில் ஒரு மாஸ் ஹீரோ பேசுவது போல அத்தனை கெத்தாக இருந்தது. ஆனால் பேசிய டயலாக் என்னவோ ஓவர் வில்லத்தனம்தான். ஆனால் அதெல்லாம் அவந்திகா என்னும் ஹீரோயினுக்காகத்தானே. அப்படியென்றால் அதுவும் ஹீரோவின் டயலாக் என்றே எடுத்துக்கொள்ளலாம். தனக்காக அரவிந்த் இந்த அளவுக்கு பேசியதை நினைத்து பார்க்கவே அவந்திகாவிற்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்பட்டது. பனிச்சறுக்கில் அமர்ந்து கொண்டு சறுக்கிக் கொண்டு செல்வதை போல அடிவயிற்றில் ஒரு ஜிவ்வென்ற உணர்வு அவந்திகாவை ஆட்டி படைத்தது. அரவிந்த் ஏன் தனக்காக உண்மையை மறைக்க வேண்டும்? இத்தனைக்கும் இந்த பிரச்சனைக்கும் அவனுக்கும் துளியும் சம்பந்தமில்லையே. அந்த சம்பவத்தன்று கூட ரிப்போர்ட்டர் வேலையை விடச் சொல்லித்தானே அவன் மிரட்டினான். யார் பிரைவசியை வீடியோ எடுத்து வச்சிருக்க என்று கேட்டு போனை கூட தூக்கி வீசினானே. அப்படி இருக்க எதற்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை அவன் தனக்காக செய்ய வேண்டும் என்று அவந்திகா தனக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கொண்டாள். எல்லாம் உனக்காகத்தான் என்று அசரீரி போல் அவள் மனமே டூயல் ரோல் எடுத்து பேசவும் அவந்திகாவின் கன்னங்கள் சிவந்தது. தன் கன்னச் சிவப்பை வேறு யாரும் பார்த்துவிடக் கூடாது என்று கைகளால் கன்னங்களை மறைத்தவள் மடியில் முகம் புதைத்து கொண்டு சிரித்து கொண்டாள். சில வினாடிகள் அப்படியே சிலிர்த்து கொண்டிருந்தவள் மெதுவாக தலையை தூக்கி அங்கே யாராவது தன்னை கண்காணிக்கிறார்களா என்று சுற்றியும் நோட்டம் விட்டாள். நல்ல வேளையாக அங்கு யாரும் இருக்கவில்லை. அது அந்த ஃப்ளோரின் ஒரு மூலை என்பதால் அங்கு யாரும் வருவதற்கும் வாய்ப்பில்லைதான். அதை உறுதி செய்து கொண்டவளுக்கு மீண்டும் அரவிந்தின் கெத்தான பேச்சு நினைவுக்கு வந்தது. அதுவரை அரவிந்த் இந்த அளவுக்கு பேசி அவந்திகா பார்த்ததே இல்லை. அரவிந்த் பேசுவதே அபூர்வம்தான். படத்தை தவிர நிஜத்தில் அவன் முகத்தில் கூட எப்பொழுதும் எந்த உணர்ச்சியும் ததும்பியதில்லை. அப்படி இருக்க இன்றோ ரோஹித்திடம் திமிராக ஒரு பாவனை காட்டிக்கொண்டு மாசாக ஒரு வசனம் பேசினானே. அதை நினைக்கும் போதே அவந்திகாவிற்கு உடல் முழுதும் புல்லரித்து போனது. படத்தில் மட்டும் இந்த சீனை வைத்தால் தியேட்டரில் விசில் பறக்கும். அப்படி ஒரு மாஸ் சீன் என்று உள்ளூர சிலாகித்தாள் அவந்திகா. அரவிந்த் பேசியதை கேட்ட அவந்திகாவுக்கு அப்போதே கரண்ட் ஷாக் அடித்ததை போன்று ஜிவ்வென்று இருந்ததுதான். இந்த சீனை நினைத்து பார்க்கும்போது அந்த ஜிவ்வென்ற உணர்வும் மீண்டும் அவளுக்கு நினைவுக்கு வந்து அவந்திகாவை பறக்க வைத்து கொண்டிருந்தது. இதெல்லாம் எனக்காகத்தான் செய்திருக்கிறானா? இந்த மாதிரி பேசி ரோஹித்தின் கோபத்தை அவன் மீது திருப்பினால் ரோஹித் தன்னை தேடுவதை விட்டுவிட்டு அரவிந்தின் மீது மொத்த கவனத்தையும் செலுத்த ஆரம்பித்து விடுவான். ரோஹித்தின் மொத்த கோபமும் அரவிந்தின் மீதுதான் இருக்கும். சோ எனக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. இதற்குத்தான் அரவிந்த் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்கிறானா? என்னதான் அரவிந்த் என் மீது கோபத்தை காட்டினாலும் அவன் எப்பொழுதும் என்னை பாதுகாத்து கொண்டு தான் இருக்கிறான் என்று யோசித்தவள் மனதில் அரவிந்தின் மீது இனம் புரியா உணர்வு தோன்றியது. அவனை நினைத்து அவந்திகாவின் மனம் உருக ஆரம்பித்தது. இந்த சம்பவத்தை மீண்டும் யோசித்து பார்த்தவளுக்கு சடனாக 8 வருடங்களுக்கு முன்பு இதேபோல் ஒரு சம்பவம் நினைவுக்கு வரவும் விழிகள் விரிய அந்த சம்பவத்தை நினைத்து பார்த்தாள் அவந்திகா.
அன்றும் இப்படித்தான். அவந்திகா ஒரு ஆபத்தில் சிக்கிக் கொண்டிருந்த போது யாரென்றே தெரியாத அவந்திகாவை பாதுகாக்க வந்ததும் இதே அரவிந்த் தான். அன்றும் இதே மாதிரிதான் கோபப்பட்டான். அப்படி கோபப்பட்டு அவந்திகாவின் மனதை மொத்தமாக கொள்ளையடித்து தனதாக்கிக் கொண்டதும் அவனேதான் என்று அந்த நாளை நினைவுபடுத்தி பார்த்தாள் அவந்திகா. நினைவுகள்தான் வலிகளின் நிவாரணி. அதே சமயம் அதே நினைவுகள்தான் தேளின் கொடுக்கு போல் ரணங்களை கொட்டி கொண்டிருக்கும். ஆழகால விஷம் என்பது புரியாமல் நினைவுகளோட குடும்பம் நடத்தி கொண்டிருந்த அவந்திகாவை என்ன சொல்லி திருத்த முடியும்? பாகம் 54. அரவிந்த் அவந்திகாவிற்காக ரோஹித்தை பகைத்து கொண்டது அவந்திகாவின் மனதில் அரவிந்த் மீதான அபிப்பிராயத்தை அதிகப்படுத்தியது. எந்த பெண்ணாக இருந்தாலும் தன் கணவன் தனக்காக இத்தனை பெரிய ரிஸ்க் எடுத்து தன்னை பாதுகாக்க நினைப்பது தெரிந்தால் ரெக்கை கட்டிக்கொண்டு வானுக்கும் பூமிக்குமாக பறக்கத்தானே செய்வாள். அவந்திகாவும் சாதாரண பெண்தானே. அவளுக்குள்ளும் ஆசைகளும் கனவுகளும் இருக்கத்தானே செய்கிறது. என்னதான் அக்ரிமெண்ட் போட்டுக்கொண்டு திருமணம் செய்து கொண்டாலும் கணவன் என்னும் கடமையை தவறாமல் செய்கிறானே. தன்னை இவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி விட்டானே என்று நினைக்க நினைக்க அவந்திகாவின் சந்தோஷம் குலாப் ஜாமுனை போல் தித்திக்கும் ஒரு உருண்டையாக மாறி அவள் மனதுக்குள் உருண்டு புரண்டு குதிக்க ஆரம்பித்தது. இதே போல 8 வருடங்களுக்கு முன்பும் கூட ஒரு மோசமான சூழ்நிலையில் சில ரவுடிகள் அவந்திகாவை இடைமறித்து வம்பிழுத்து கொண்டிருக்கும் போதும் அரவிந்த் தான் வந்து அவளை காப்பாற்றினான். இன்று கூட அரவிந்த் அவந்திகாவின் கணவன் என்கிற உறவுமுறை அடிப்படையில் காப்பாற்றியிருக்கிறான் என்று வைத்துக் கொண்டாலும் அன்றோ அவன் அவளுக்கு எந்த உறவும் இல்லையே. ஏதோ ஊர் பேர் தெரியாத ஒரு பெண்ணை அவ்வளவு ரிஸ்க் எடுத்து காப்பாற்ற அவனுக்கு அவசியமே இல்லை என்றாலும் கூட அன்று அவன் அவந்திகாவை காப்பாற்றி இருந்தானே. அப்படிப்பட்ட மனதை பார்த்துதான் அவந்திகா அரவிந்தின் மீது மிக பெரிய மரியாதையும் அன்பும் வைக்க ஆரம்பித்திருந்தாள். அந்த நொடிதான் அவந்திகாவின் மனதை அரவிந்தின் பக்கமாக நகர்த்த காரணமாக இருந்தது. கடைசியில் இன்று அவந்திகா அவன் மனைவியாகவும் ஆகி அவன் வீட்டிலேயே நுழைந்து விடவும் அந்த நொடிதான் அடித்தளம் போட்டது என்றும் கூட சொல்லலாம். அதை பற்றியெல்லாம் யோசிக்கும் போதே அவந்திகாவிற்கு வேறொருவனும் நினைவுக்கு வந்தான். அவன்தான் அவந்திகாவின் முதல் காதலன். அவன் ஊர் என்ன, அவன் உண்மையான பெயர் என்ன என்று கூட எதுவும் தெரியாமல், அவனை பற்றி ஒரு விவரமும் அறிந்து கொள்ளாமலே அவந்திகா அவன் மீது காதலை வளர்த்து கொண்டாள். அதெல்லாம் எந்த அளவுக்கு முட்டாள்தனம் என்று அவந்திகாவிற்கு இன்றுதானே புரிகிறது. அவனை தேடி கண்டுபிடிக்கலாம் என்றால் அதற்கு கூட வழி இல்லையே. அவன் முகத்தை கூட பார்க்காமல் வெறும் குரலை வைத்து தானே அவந்திகா அவனை காதலித்தாள். அரவிந்திற்கும் அவனுக்கும் இருக்கும் ஒரே ஒற்றுமை அந்த குரல் மட்டும்தான். அதுதான் காரணமோ என்னவோ, அரவிந்தின் குரலை முதல் முறையாக டிவி ஷோவில் கேட்கும் போதே இந்த குரலுக்கு உரியவனை பார்க்க வேண்டும் என்கிற உந்துதல் அவந்திகாவிற்குள் ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகுதான் அவன் ஷோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாள். அடுத்து அவன் அவளை காப்பாற்றியதும் தனக்கு யாருமில்லை என்கிற வேதனையும் அவளை விட்டு மறைய தொடங்கியது. அவந்திகாவின் வாழ்வில் புதிய வெளிச்சத்தை கொடுத்தவன் அரவிந்த் தான். அது மட்டும் இல்லாமல் இன்றோ அவந்திகாவிற்கு கணவனாகவே அவள் வாழ்க்கையிலும் அவன் வந்துவிட்டான். வாழ்க்கையில் எதேச்சையாக சந்திக்கும் யாரோ ஒருவர் நம் மொத்த வாழ்க்கையையும் மாற்றிவிடும் சக்தி படைத்தவராக இருந்து விடுவது கடவுளின் திருவிளையாடலில் ஒரு பாகம் என்றுதான் அவந்திகாவிற்கு தோன்றியது. அதுதான் எங்கோ இருந்த அரவிந்தை எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் அவள் வாழ்க்கையில் இணைக்க காரணம் என்று அவந்திகா நினைத்து கொண்டாள். அவந்திகா இப்படியாக ஒரு தெளிந்த ஞானியைப் போல அவள் வாழ்க்கையை தத்துவ பாடமாக யோசித்துக் கொண்டிருக்கும் போது அவளின் போனுக்கு வந்த கால் அவந்திகாவை அவள் யோசனையிலிருந்து விழித்தெழச் செய்தது.
மதுதான் கால் செய்திருந்தாள். மதுவின் காலை பார்த்ததும் தான் அவந்திகாவிற்கு அரவிந்தை ஃபாலோ செய்ய வேண்டும் என்பதே நினைவுக்கு வந்தது. மதுவின் போனை கூட எடுக்காமல் ரோஹித் எங்காவது இருக்கிறானா என்று கவனமாக பார்த்து கொண்டே லிப்ட் வழியாக பார்க்கிங் ஏரியாவிற்கு போனாள். நல்ல வேளையாக அவந்திகாவின் கண்ணில் ரோஹித் படவில்லை. தப்பு மாற்றி சொல்லிவிட்டேன். ரோஹித் கண்ணில் அவந்திகா படாமல் தப்பித்து கொண்டாள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். அதே சமயம் அரவிந்தும் அப்பொழுதுதான் பார்க் செய்யப்பட்ட அவன் காரில் ஏறிக்கொண்டிருந்தான். அவனை பார்த்த அவந்திகா உடனே அந்த பில்டிங் வாசலுக்கு ஓடினாள். அவளின் அதிர்ஷ்டமோ என்னவோ, அங்கு யாரையோ இறக்கி விட்டுவிட்டு அடுத்த சவாரிக்காக கிளம்ப இருந்த ஆட்டோ அவந்திகாவின் கண்ணில் பட்டது. வேகமாக ஓடிப்போய் அந்த ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். அம்மா, எனக்கு வேற சவாரி இருக்கு, நீங்க வேற ஆட்டோ பிடிச்சுக்கோங்க என்று அந்த ஆட்டோ டிரைவர் கூறவும், அவந்திகாவோ விடாப்பிடியாக அவரிடம் ஏதேதோ பேசி கன்வின்ஸ் செய்து அரவிந்த் காரை ஃபாலோ செய்யும் மிகப்பெரிய வேலையை அவரிடம் ஒப்படைத்தாள். ஆனால் அந்த காருக்குள் அரவிந்தான் இருக்கிறான் என்றெல்லாம் அவரிடம் அவள் சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. தான் கை காட்டும் காரை அந்த கார்காரருக்கு சந்தேகம் வராமல் ஃபாலோ செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மீட்டருக்கு மேல் சேர்த்து பணம் தருகிறேன் என்று ஒரு டீலை வேறு அவரோடு போட்டுவிட்டு அரவிந்த் காருக்காக தயாராக காத்து கொண்டிருந்தாள். ஒரு வழியாக அரவிந்த் கார் வாசலுக்கு வந்ததும், அண்ணே, அந்த கார் தான், சீக்கிரம் ஃபாலோ பண்ணுங்க என்று ஆட்டோ டிரைவரை அவசரப்படுத்தினாள் அவந்திகா. என்னம்மா, உன்னோட ஒரே ரோதனையா போச்சு. அந்த காரை பார்த்தா ஏதோ பெரிய இடம் மாதிரி தெரியுது. என்னை எதுவும் சிக்கல்ல மாட்டி விட்டுற மாட்டேல என்று ஆட்டோ டிரைவர் சந்தேகமாக கேட்கவும், அதெல்லாம் ஒரு சிக்கலும் வராதுனே, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல வண்டியை எடுங்க என்று அவந்திகா சீட்டின் நுனியில் அமர்ந்து கொண்டு டிரைவரை உந்தி தள்ள முயற்சி செய்து கொண்டிருக்க, என்னவோ உன்னை நம்பி வண்டி எடுக்கிற, சொன்னபடி காசை மட்டும் மறக்காம கொடுத்துடணும் என்று போட்ட டீலை மறுபடியும் ஒரு முறை அவந்திகாவிற்கு நினைவுபடுத்தியபடி வண்டியை எடுத்தார். ஆட்டோ டிரைவர் அரவிந்தின் காரை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ செய்ய ஆரம்பிக்கவும் தான் அவந்திகாவிற்கு நிம்மதியே வந்தது. இவ்வளவு தூரம் அவந்திகா அரவிந்தை ஃபாலோ செய்தே ஆக வேண்டும் என்பதற்கான அவசியம் சந்தோஷ் தான். அவனுக்குத்தான் அவந்திகாவின் லொகேஷனை அடிக்கடி அப்டேட் செய்ய வேண்டியதாய் இருக்கிறதே. இந்த இம்சைக்கு தானே அவந்திகா இவ்வளவு தூரம் போராட வேண்டியதாக இருக்கிறது. அவந்திகா கூறியபடி 10 நிமிடமாக எந்த விபரீதமும் இல்லாமல் அரவிந்தின் காரை ஆட்டோ டிரைவர் ஃபாலோ செய்து கொண்டு போய் கொண்டிருந்தார். என்னதான் இருந்தாலும் ஆட்டோ டிரைவர் தான். எவ்வளவு நேக்கா, எந்த சிக்கலும் இல்லாம கச்சிதமா அரவிந்த ஃபாலோ செஞ்சுட்டு போறாரு. சொன்ன மாதிரி இவருக்கு பணம் கொடுத்துடணும் என்று அவந்திகா ஆட்டோ டிரைவரை மனதிற்குள் பாராட்டி கொண்டிருக்க, அரவிந்தின் கார் ஒரு ஹோட்டலின் முன் நின்றது. செலிபிரிட்டிகளின் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் ராயல் சாய்ஸ் ஹோட்டல் தான் அது. அந்த ஹோட்டலின் முக்கிய சிறப்பம்சமே பாதுகாப்பு தான். அந்த ஹோட்டலுக்குள் சென்ற பிறகு எந்த செலிபிரிட்டியும் தங்களின் பிரைவசி கெட்டுவிடுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த அளவுக்கு பாதுகாப்போடு கூடிய ஹோட்டல் தான் ராயல் சாய்ஸ். அரவிந்தின் கார் ஹோட்டல் பார்க்கிங்கிற்குள் நுழைந்ததும் ஆட்டோ டிரைவருக்கு பேசியபடி பணத்தை கொடுத்துவிட்டு அந்த ஹோட்டல் இருந்த ஏரியாவை சுற்றியும் நோட்டம் விட்டாள் அவந்திகா. அவள் கண் ஸ்கேன் செய்தவரை அங்கு கொஞ்சம் அதிகமாகவே ரிப்போர்ட்டர்ஸ்கள் இங்கும் அங்குமாக நடமாடிக் கொண்டிருப்பது தெரிந்தது. சொல்ல போனால் இந்த ஹோட்டலை சுற்றி இப்படி ரிப்போர்ட்டர்ஸ்கள் நடமாடுவது சகஜம்தான். பூக்களை சுற்றி தானே தேனீக்கள் வட்டமடிக்கும். அது மாதிரி செலிபிரிட்டிகள் அடிக்கடி வந்து போகும் இந்த ஹோட்டலை சுற்றி ரிப்போர்ட்டர்ஸ் இல்லாமல் இருந்தால்தான் ஆச்சரியம். அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்பட ஒன்றுமில்லை என்று புரிந்தவளாய் ஹோட்டலுக்கு அருகில் இருந்த மரத்துக்கு பின் நின்றபடி ஹோட்டலை நோட்டம் விட்டு கொண்டிருந்தாள். அரவிந்த் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறான் என்றால் நிச்சயம் ஏதாவது முக்கியமான நபரோடு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவதற்காகத்தான் இருக்கும் என்று அவந்திகாவிற்கு தோன்றியது.
அவன் எப்பொழுது வெளியே வரப்போகிறானோ என்று குறுகுறுவென்று ஹோட்டல் என்ட்ரன்ஸையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தவள் வயிறு பசியால் கத்தவும் வயிற்றை பிடித்து கொண்டு சலித்து கொண்டாள். அதுக்குள்ள பசி எடுத்துருச்சே, வயிறு கத்துனாதான் இன்னும் சாப்பிடலங்கிறதே நினைப்புக்கு வருது என்று தனக்குள்ளாகவே பேசிக் கொண்டவளுக்கு அவளின் முதல் காதலன் நினைவும் அடிஷனல் இணைப்பாக தொத்திக் கொண்டது. இப்படித்தான் அவந்திகா அவனோடு ஆன்லைனில் கேம் விளையாடும் போதெல்லாம் சாப்பிடக்கூட மறந்தவளாக மெய்மறந்து போய் விளையாடி கொண்டிருப்பாள். ஆனால் அவனோ அவந்திகா இன்னும் சாப்பிடவில்லை என்பதை எப்படியோ கண்டுபிடித்து விடுவான். பிறகென்ன, அவள் சாப்பிட போகும் வரை அவளை ஏதாவது குறை சொல்லி திட்டிக் கொண்டே இருப்பான். இப்படி நீ இடியட் மாதிரி கேம் விளையாடி என்னை இரிட்டேட் பண்றதுக்கு பேசாம போய் சாப்பிடலாம் என்று அவந்திகாவை உசுப்புவான். என்னதான் அவன் அவந்திகாவை குறை கூறி திட்டினாலும் அதன் உள்நோக்கம் அவள் நேரத்துக்கு சாப்பிட வேண்டும் என்பதாகத்தான் இருக்கும். அவனின் அக்கறை அவந்திகாவிற்கும் நன்றாகவே தெரியும் என்பதால் அவனின் அக்கறையை உள்ளூர ரசிப்பாள். இப்பொழுது அதையெல்லாம் நினைக்கும் போது அவந்திகாவிற்கு வேதனைதான் மிஞ்சியது. அவந்திகா இப்படி அவளின் முதல் காதலனை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்க சரியாக அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டலுக்கு முன்பாக போலீஸ் ஜீப்பும் சைரன் வைத்த காரும் வந்து நின்றது. ஜீப்பிலிருந்தும் காரிலிருந்தும் போலீஸ் அவசரமாக ஹோட்டல் என்ட்ரன்ஸுக்குள் நுழைந்து கொண்டிருப்பதை கவனித்தாள் அவந்திகா. அவர்கள் ஹோட்டலுக்குள் போகும் வேகத்தை பார்த்தாலே விஷயம் சாதாரணமானது இல்லை என்று அவந்திகாவால் யூகிக்க முடிந்தது. ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று அவந்திகாவின் உள்ளுணர்வு உணர்த்தவும் அவந்திகாவிற்கு முதலில் அரவிந்தை பற்றிய கவலைதான் தலை தூக்கியது. அரவிந்த் வேறு ஹோட்டலுக்குள் இருக்கிறான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாதே என்று அவந்திகாவின் மனம் பதற ஆரம்பித்தது. இப்படி மரத்திற்கு பின்னால் நின்று கொண்டிருந்தால் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று உணர்ந்தவள் அதுவரை அங்கு சுற்றி கொண்டிருந்த ரிப்போர்ட்டர்ஸ்கள் ஹோட்டலுக்குள் ஓடுவதை கவனித்து அவர்களோடு அவளும் ஒருத்தியாக ஹோட்டலுக்குள் ஓடினாள். ஹோட்டலுக்குள் என்ன நடந்தாலும் சரி, அரவிந்திற்கு ஒரு பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதுதான் அவந்திகாவின் எண்ணமும் விருப்பமுமாக இருந்தது. அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை உறுதி செய்யத்தான் ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டத்தோடு அவளும் உள்ளே ஓடினாள். ஹோட்டலுக்குள் இருந்த செக்யூரிட்டிகள் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்க அங்கு போன போலீஸோ அவர்களின் ஐடி கார்டை காட்டி, "We are from NCB, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து வந்திருக்கோம். இந்த ஹோட்டல்ல சிலர் சட்டவிரோதமா ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. சோ நாங்க ஹோட்டல்ல ஃபுல்லா சர்ச் பண்ணணும்" என்று அங்கு வந்த ஹோட்டல் மேனேஜரிடம் கூறிய போலீஸ் ஆபீசர் காப்ஸை ஹோட்டலுக்குள் சென்று சர்ச் செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். அதை கேட்டதும் அவந்திகாவிற்கோ தூக்கி வாரி போட்டது. ஹோட்டலுக்குள் இருக்கும் யாரோ சிலர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுவதாக NCBக்கு தகவல் போயிருக்கிறது என்றால் இது அத்தனை சாதாரணமான பிரச்சனை இல்லையே. ஹோட்டலில் இருக்கும் ஒவ்வொருவராக ட்ரக் பரிசோதனைக்கு உட்படுத்தி தீர விசாரிக்காமல் அவர்களை விடமாட்டார்களே. ஹோட்டலுக்குள் தான் அரவிந்தும் இருக்கிறான். ஒருவேளை அவனையும் இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தினால் அது அவன் பேருக்கு களங்கம் ஏற்படுத்தி விடுமே. ஏற்கனவே பாதி ரிப்போர்ட்டர்ஸ்கள் இங்கு இருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் மொத்த மீடியா பட்டாளமும் இங்கு வந்துவிடும். அரவிந்த் இப்படி ட்ரக் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டான் என்பதே பெரிய நியூஸாக அல்லவா மாற்றிவிடுவார்கள். அரவிந்த் ட்ரக்ஸ் எடுத்திருக்கவில்லை என்றாலும் மீடியாவின் வாயை மூட முடியாதே என்று அவந்திகாவிற்கு கவலையாக இருந்தது. அவந்திகா இப்படியாக கவலைப்பட்டு கொண்டிருக்க ஹையர் ஆபீசரின் ஆர்டரை கேட்ட காப்ஸ் ஹோட்டல் ரூம் அத்தனையையும் சர்ச் செய்ய ஆரம்பித்திருந்தார்கள். அதற்கு மேல் அவந்திகாவால் அங்கு நின்று கொண்டிருக்க முடியவில்லை. ரிப்போர்ட்டர் என்னும் அடையாளத்தோடு போலீஸோடு போலீஸாக அவர்களோடு சேர்ந்து கொண்டு ஒவ்வொரு ரூமாக தேட ஆரம்பித்தாள். சில ரூம்களிலிருந்து ட்ரக்ஸ் யூஸ் செய்தவர்களை போலீஸ் இழுத்து கொண்டு வந்து கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களோ தான் மாட்டிக்கொண்டோம் என்பது கூட தெரியாமல், அந்த சூழ்நிலையை உணராமல் சிரித்த முகத்தோடு ஏதோ உளறியபடியே போலீஸ் பிடியில் சிக்கி தள்ளாடியபடி போய்க் கொண்டிருந்தனர். அதையெல்லாம் பார்க்க பார்க்க
அவந்திகாவின் இதயம் அளவுக்கு அதிகமாகவே படபடத்தது. அவளின் கண்கள் அரவிந்த் இந்த ரூமில் இருப்பானா இல்லை அந்த ரூமில் இருப்பானா என்று பரிதவிப்போடு தேடிக்கொண்டிருந்தது. நிச்சயம் அரவிந்த் ட்ரக்ஸ் யூஸ் செய்திருக்க மாட்டான். அவன் அப்படிப்பட்டவன் இல்லையே, அதனால் பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது என்று அவந்திகா தனக்கு தானே ஒரு பக்கம் சமாதானம் செய்து கொண்டாலும், கண்ணார அவனை பார்த்து விட்டால்தான் நிம்மதி என்பது போல குழந்தையை தவறவிட்ட தாயின் பரிதவிப்போடு அவனை தேடிக்கொண்டிருந்தாள். அப்பொழுது அவந்திகாவிற்கு அடுத்ததாக இருந்த அறையில் இருந்து அவந்திகாவிற்கு பரிச்சயமான குரல் கேட்டு கொண்டிருக்கவும், அவந்திகா அந்த குரல் வந்த திசையை நோக்கி கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். நான் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல சார், நான் இங்க பிசினஸ் விஷயமா தான் பேச வந்தேன் என்று ஒரு குரல் கோபமாக போலீசிடம் விளக்கி கொண்டிருக்கவும், அவந்திகாவின் மைண்ட் அப்படியே பிளாங்க் ஆனது. அடுத்து அந்த குரல் பேசிய எதையும் அவள் காதாலேயே நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் திகைத்தபடி நின்றாள் அவந்திகா. வாழ்க்கை திருப்பங்களும் சுவாரஸ்யங்களும் நிறைந்ததாய் இருக்கலாம் தான், ஆனால் அதற்காக திரும்பும் இடத்தில் எல்லாம் திடுக்கிடும் திருப்பங்கள் இருந்தால் அவந்திகா மட்டும் என்னதான் செய்வாள்? வெறுமனே இப்படி திகைத்து நிற்க வேண்டியதுதான். பாகம் 55. நான் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல சார், நான் இங்க பிசினஸ் விஷயமா தான் பேச வந்தேன் என்று அவந்திகாவிற்கு அடுத்ததாக இருந்த ரூமில் இருந்து ஒரு குரல் கோபமாக போலீசிடம் விளக்கிக் கொண்டிருப்பதை கேட்ட அவந்திகாவிற்கு திக்கென்று இருந்தது. அந்த குரல் அவந்திகாவிற்கு ஏற்கனவே பரிச்சயமான குரலாக இருக்கவும், அவந்திகா ஒரு நிமிடம் திகைத்து போய் நின்றாள். அந்த குரலோ அதோடு நிற்காமல் தொடர்ந்து போலீசோடு விவாதித்துக் கொண்டிருக்கவும், அவந்திகா அந்த குரல் வந்த திசையை நோக்கி கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாள். சார், நான் தான் சொல்றேன்ல, நான் ஒன்னும் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணல, நான் சொல்றத கேட்காம எதுக்கு இப்படி நடந்துக்கிறீங்க என்று அந்த குரல் பதட்டமும் கோபமுமாக ஹை பிச்சில் கத்திக் கொண்டிருக்க, அந்த குரலுக்கு உரிய நபர் யார் என்று அவந்திகாவின் மூளை கண்டுபிடித்து விட்டது. அந்த குரலுக்கு உரியவன் ரோஹித் தான். இதே குரல்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அரவிந்தின் பில்டிங்கிலும் கத்திக் கொண்டிருந்தது. அவன் அப்படி கத்திக் கொண்டிருந்ததை அவந்திகாவும் அருகில் இருந்து ஒட்டு கேட்டு கொண்டிருந்தாலே, அவ்வளவு சீக்கிரத்தில் அந்த குரலை அவளால் மறந்துவிட முடியுமா என்ன? ஆனால் இவன் எப்படி இங்கு வந்திருப்பான்? அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்பு அரவிந்தோடு அத்தனை கலாட்டா செய்துவிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று அவந்திகாவின் சிஐடி மூளை அவளை கேள்வியாய் கேட்டு குடைந்து கொண்டிருக்க, நல்ல வேளையாக அதற்கு பதிலும் ரோஹித்தே கூறிக்கொண்டிருந்தான். ஆனால் ரோஹித் பேசுவதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் போலீஸ் அவனை ரூமை விட்டு வெளியே இழுத்து கொண்டு வந்திருந்தது. சார், நான் இங்க ஆக்டர் அரவிந்தோட பிசினஸ் விஷயமா பேசத்தான் வந்தேன். அவர் கூட இவ்வளவு நேரமா என்னோட ரூம்ல தான் இருந்தாரு. இப்பவும் இந்த ஹோட்டல்ல வேற ஏதாவது ரூம்ல தான் இருப்பாரு. அது மட்டும் இல்ல, அவரும் ட்ரக்ஸ் எடுத்திருந்தாரு என்று ரோஹித் தன் அடித்தொண்டையிலிருந்து கத்தியபடி சொல்லவும், அங்கிருந்த ஹையர் ஆபீசர் 2 போலீஸை அனுப்பி அரவிந்த் இருக்கும் ரூம் நம்பரை விசாரித்து கண்டுபிடித்து அவனை அழைத்து கொண்டு வர சொல்லி உத்தரவிட்டார். ஹையர் ஆபீசர் கூறியதால் உடனடியாக அந்த 2 போலீசும் அரவிந்தை தேடுவதற்காக அங்கிருந்து கிளம்பி சென்றதும் அவந்திகாவிற்கு பகீர் என்று இருந்தது. ஒருவேளை ரோஹித் சொல்வதை போல அரவிந்த் இந்த ஹோட்டலுக்குள் இருந்து விட்டால் அடுத்து என்ன ஆகும்? இந்த போலீஸ் எதற்கு ரோஹித்தின் பேச்சை கேட்டுக்கொண்டு அரவிந்தை தேட போகிறார்களோ என்று அவந்திகாவிற்கு கடுப்பாக இருந்தது. ஆனால் போலீசின் மீது எந்த தவறும் இல்லைதான். அவர்கள் கடமையைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருப்பதை போலீஸ் கண்டு கொள்வதாகவே தெரியவில்லை.
அரவிந்தை கூட்டிக் கொண்டு வந்து ட்ரக்ஸ் டெஸ்டுக்கு உட்படுத்திய பிறகு ஒருவேளை அரவிந்த் உண்மையிலேயே ட்ரக்ஸ் எடுத்திருக்கவில்லை என்று உறுதி செய்யப்பட்டாலும் அவன் செலிபிரிட்டியாக இருப்பதாலேயே வெளியில் இருக்கும் மீடியா இல்லாத கதையெல்லாம் கட்டி காசிப்பை எழுதி தள்ளிவிடுமே. அந்த களங்கத்தை இந்த போலீசால் எப்படி மாற்ற முடியும்? அவனுக்கு ஏற்பட்ட களங்கம் இல்லை என்று ஆகிவிடுமா? இல்லை, அவன் இன்னசென்ட் என்றுதான் மக்கள் நம்பி விடுவார்களா? இதெல்லாம் பற்றி போலீஸ் கவலைப்பட்டு கொண்டிருக்க முடியாதுதான். இருந்தாலும் அவந்திகாவிற்கு கவலையாக இருக்கிறதே. அரவிந்த் பிடிபட்டு விடக்கூடாது என்று முடிவெடுத்தாள் அவந்திகா. இப்படி வெறுமனே கையை கட்டிக்கொண்டு சும்மா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்ஷனில் இறங்கியே ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தவள் வேகமாக அந்த ரூமை விட்டு வெளியில் வந்து ஒரு மூலையில் போய் நின்று கொண்டு அரவிந்திற்கு போன் செய்தாள். ஆனால் அவனோ போனை எடுப்பதாகவே இல்லை. இந்த அரவிந்த் முக்கியமான நேரத்தில்தான் இப்படி போனை எடுக்காமல் சாகடிப்பான் என்று அவனை மனதிற்குள் திட்டியவள் திரும்ப அவனுக்கு கால் செய்து நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காமல் சம்பத்திற்கு கால் செய்தாள். சம்பத் அவந்திகாவை சோதிக்காமல் உடனடியாக கால் அட்டெண்ட் செய்யவும் பதட்டமும் பரபரப்போடும் பேசினாள் அவந்திகா. இப்போ நீங்க எந்த ரூம் நம்பர்ல இருக்கீங்க? சீக்கிரமா ரூம் நம்பரை சொல்லுங்க என்று அவந்திகா அவசரப்படுத்தவும், ரூம் நம்பர் 126ல தான் இருக்கோம். நீங்க எதுக்கு அவந்திகா ரூம் நம்பரை கேக்குறீங்க என்று சம்பத் சர்வசாதாரணமாக ரொம்ப கூலாக கேட்டு கொண்டிருக்க அவந்திகாவிற்கோ கடுப்பானது. இங்கு எத்தனை பெரிய அமளி துமளி நடந்து கொண்டிருக்கிறது. இது எதை பற்றியும் கொஞ்சம் கூட கவலை இல்லாத மாதிரி எவ்வளவு ஜாலியாக கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறான் இந்த சம்பத். ஒருவேளை அவன் ரூம் விஐபிக்கான சவுண்ட் ப்ரூஃப் ரூமாக இருக்குமோ? அதான் அவனுக்கு இந்த கலவரங்கள் பற்றி தெரியவில்லையோ என்று அவந்திகா தானாக ஒரு முடிவுக்கு வந்தாள். அப்போ இந்த ஹோட்டல்ல நடக்கிறது எதுவும் உங்களுக்கு தெரியாதா? இந்த ஹோட்டல்ல சிலர் சட்டவிரோதமான ட்ரக்ஸ் யூஸ் பண்றதா தகவல் தெரிஞ்சு போலீஸ் ஹோட்டல் ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ரோஹித்த கூட ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கேஸ்ல இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அவன் அரவிந்த் சார் பேரையும் இழுத்து விட்டுட்டான். இப்போ அரவிந்த் சார் இருக்க ரூமத்தான் தேடிட்டு இருக்காங்க. சீக்கிரம் அங்க இருந்து தப்பிச்சு போங்க என்று அவந்திகா பதட்டத்தில் சம்பத்தை எச்சரித்து கொண்டிருக்க, சம்பத்தோ சீரியஸ் மோடுக்கு மாறியவனாய், ஓகே நான் பாத்துக்கிறேன் என்று கூறிவிட்டு போனை வைத்தான். எப்படியோ சம்பத்திற்கு தகவல் தெரிவித்தாயிற்று என்று வயிற்றை பிடித்து கொண்டு ஆழ மூச்சு விட்டு கொண்டாள் அவந்திகா. அந்த நேரம் பார்த்து அவளை கடந்து போன போலீசோ அரவிந்த் இருக்கும் ரூம் நம்பரை கூறி அங்கு சர்ச் செய்ய போவதாக பேசிக் கொண்டிருக்க அவந்திகாவிற்கு ஜெர்க்கானது. அவர்களுக்கு பின்னாலேயே போனவள் அவர்கள் லிப்டிற்கு வெயிட் செய்து கொண்டிருக்கவும் கொஞ்சம் தூரமாக நின்று கொண்டு அடுத்து என்ன செய்வது என்று கைகளை பிசைந்தபடி யோசிக்க ஆரம்பித்தாள். நல்ல வேளையாக லிப்ட் இன்னும் அந்த ஃப்ளோருக்கு வந்து சேர்ந்திருக்கவில்லை. அதனால் அதுவரை அந்த போலீஸ் மேல் ஃப்ளோரில் இருக்கும் அரவிந்த் ரூமிற்கு செல்வது கொஞ்சம் தாமதமாகும் என்று ஆறுதல் பட்டு கொண்ட அவந்திகா அவளுக்கு அருகில் இருந்த படிக்கட்டு வழியாக மாடிக்கு ஓட ஆரம்பித்தாள். 4வது மாடியில் இருந்து ஓடியவள் அரவிந்தின் ரூம் இருக்கும் 8வது மாடி வரை ஒரு இடத்திலும் நிற்காமல் உயிரை கொடுத்து ஓடிக்கொண்டிருந்தாள். ஆனால் அவள் 8வது மாடிக்கு போன அதே சமயத்தில் லிப்டும் 8வது ஃப்ளோருக்கு வந்து நின்றது. லிப்டில் இருந்து 2 போலீஸ் வெளிவந்து கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றிற்கும் ஹைலைட்டாய் சரியாக அந்த நேரம் பார்த்து சம்பத் அவன் அறை கதவை திறந்து கொண்டு ரூமில் இருந்து வெளியே வந்து கொண்டிருந்தான். இதெல்லாம் பார்த்த அவந்திகாவோ பதட்டத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் கிறுக்குத்தனமாக எந்த முன் யோசனையும் இல்லாமல் ஒரு பிளானை போட்டு செயல்படுத்தவும் ஆரம்பித்து விட்டாள். அதாவது அரவிந்தின் ரூம் சற்று தூரத்தில் இருக்கிறது. சில வினாடிகளுக்காவது இவர்கள் அந்த ரூமுக்கு செல்வதை தடுத்து விட்டால் நிச்சயம் அரவிந்த் ஏதாவது ஒரு வழியில் தப்பித்து விடுவான் என்று நம்பினாள் அவந்திகா.
அதனால் வேகமாக ஓடிய அவந்திகா லிப்டிலிருந்து வெளியே வந்து கொண்டிருந்த போலீசின் மீது இடித்து கொண்டு விழுந்தாள். அவர்களோ அவந்திகாவை பிடித்து நிறுத்திவிட்டு அங்கிருந்து நகர முயற்சிக்கவும் என்ன செய்வது என்று புரியாத அவந்திகாவோ அவர்களை மீண்டும் லிப்டிற்குள் தள்ள முயற்சி செய்தாள். லிப்ட் விட்டு வெளியில வராதீங்க, லிப்டுக்குள்ள போங்க என்று அவந்திகா அவர்களை பிடித்து லிப்டிற்குள் தள்ளி கொண்டிருக்க அந்த 2 போலீசும் அவந்திகாவை குழப்பத்தோடு பார்த்து கொண்டிருந்தனர். அவந்திகாவிற்கோ அவள் செய்து கொண்டிருக்கும் காரியத்திற்கு போலீஸ் காரணம் கேட்டால் என்ன காரணம் சொல்வது என்று தெரியவில்லை. என்ன சொல்லி சமாளிப்பது என்று மூளையை கசக்கியபடியே அவர்களை தடுத்து கொண்டிருந்தவளுக்கு ஒரு ஐடியாவும் தோன்றாததால் அவளுக்கு அழுகையே வந்துவிடும் போல் இருந்தது. சரியாக அந்த நேரம் அதில் இருந்த ஒரு போலீஸ் கண்ணுமைக்கும் நொடியில் அவந்திகாவின் பிடியை விலக்கிவிட்டு அவள் கைகளை இறுக்கி பிடித்தார். மற்றொருவரோ எதுக்கு நாங்க லிப்ட் விட்டு போக கூடாது என்று கடுமையான குரலில் கேட்டுக்கொண்டே அவர் இடுப்பில் இருந்த எதையோ எடுக்க போனார். அதை பார்த்ததும் அவந்திகாவிற்கோ பக்கென்று ஆனது. ஒருவேளை துப்பாக்கியை தான் எடுக்க போகிறாரோ, நான் அந்த அளவுக்கு ஒர்த்தில்லைங்க என்று மனதிற்குள் புலம்பியபடியே திணறினாள். அது வந்து சார், நான் வந்து என்று திக்கி திணறியவள் கடைசியாக நான் கீழே போனும் என்று தலைக்கும் வாளுக்கும் சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதிலை கூறவும் அந்த போலீஸ்காரர் சந்தேகமாக அவந்திகாவை பார்த்தார். நீ கீழே போகிறதுக்கு எதுக்கு எங்களை லிப்டுக்குள்ள பிடிச்சு தள்ளிவிட்ட என்று சந்தேக பார்வையோடு அவர் கேட்கவும், எதுக்கு லிப்டுக்குள்ள பிடிச்சு தள்ளிவிட்டேன்னா அதான், அது எதுக்குன்னா அது வந்து சார் என்று எச்சிலை விழுங்கியவள், எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, இந்த லிப்ட்ல பேய் இருக்கு, எனக்கு இந்த லிப்ட்ல தனியா போக பயமா இருக்கு, அதுக்குத்தான் உங்களை லிப்டுக்குள்ள பிடிச்சு தள்ளி விட்டேன், நீங்களும் என் கூட கீழே வாங்க என்று அவந்திகா மகா மட்டமாக ஒரு காரணத்தை கூறவும் அந்த 2 போலீசும் கண்களை குறுக்கி கொண்டு அவந்திகாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தனர். துப்பாக்கியோ இல்லை வேறு எதையோ எடுக்க சென்ற அந்த போலீசின் கைகளும் எதையும் எடுக்காமல் அப்படியே நின்றுவிட்டது. அவந்திகாவோ தான் சொன்ன பொய்யை தயவு தாட்சண்யம் காட்டாமல் கண்டினியூ செய்ய ஆரம்பித்தாள். சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே பேய்னா பயம். இந்த லிப்ட்ல பேய் இருக்கான், ஆனா நான் இந்த லிப்ட்ல தானே கீழே போய் ஆகணும், எப்படி நான் தனியா போவேன்? என் அம்மா தான் ஏதாவது எனக்கு பிரச்சனை வந்தா உடனே போலீஸ் கிட்ட ஹெல்ப் கேளுன்னு சொல்லிருக்காங்க, அதான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் என்று அவந்திகா பயத்தில் கண்களை சிமிட்டி கொண்டு வெடவெடத்தபடி பேசிக்கொண்டிருக்க அந்த போலீஸோ, இவ என்ன பைத்தியமா, இவ்ளோ நேரம் பைத்தியத்துக்கிட்டையா பேசிட்டு இருந்தோம் என்று வடிவேலுவின் டயலாகை மனதிற்குள் ஓட்டி பார்த்து கொண்டிருந்தார். பின் என்ன, 5 வயது குழந்தையோ இல்லை 10 வயது குழந்தையோ வந்து, அங்கிள் எனக்கு தனியா லிப்ட்ல போக பயமா இருக்கு, இந்த லிப்டுக்குள்ள பேய் இருக்கு, நீங்களும் கூட வாங்க என்று கூறினால், பயப்படாத பாப்பா, நாங்க இருக்கோம் என்று ஆறுதல் சொல்லி பற்றாக்குறைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாவது அந்த குழந்தையை அமைதிப்படுத்தி உதவி செய்வார்கள். ஆனால் இப்படி எருமைக்கடா வயது ஆகியிருக்கும் அவந்திகா போய் குழந்தை மாதிரி பேய் பிசாசு என்று பேசிக் கொண்டிருந்தால் அவளை பைத்தியம் என்று நினைக்காமல் வேறு என்ன நினைக்க தோன்றும்? அவந்திகாவிற்கும் அவள் செய்வதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் என்றுதான் தோன்றியது. அப்பொழுதுதான் அவந்திகாவின் மூளைக்குள் பல்ப் எரிந்தது. பேசாமல் பைத்திய மாதிரியே நடித்துவிட்டால் என்ன என்று யோசித்தாள். அரவிந்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்னும் மனநிலையில் அவள் இருந்ததால் பைத்தியக்கார வேஷத்தை கண்டினியூ செய்ய ஆரம்பித்தாள். சார், எனக்கு பயமா இருக்கு, என் அம்மா வேற எங்க போனாங்கன்னு தெரியல, நீங்க வந்து என் அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுக்கறீங்களா என்று ஒன்றும் தெரியாத பச்சை மண்ணை போல அவந்திகா பேசிக் கொண்டிருக்கவும் ஒரு போலீஸ்காரரோ மற்றொரு போலீசிடம், இந்த பொண்ணு என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்கு, உண்மையிலேயே மனநிலை சரியில்லாத பொண்ணா
இல்ல ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதால இந்த மாதிரி உளறிட்டு இருக்கா என்று சந்தேகமாக கேட்டார். அதை கேட்டதும் அவந்திகாவின் வயிறு கலக்க ஆரம்பித்து விட்டது. அடடா, நாம ஒரு பிளான் போட்டு நடிச்சா நாம எதிர்பார்க்காத ஆங்கிள் இவங்க கட்டைய போட்டு தடுத்து நிறுத்துறாங்களே, இப்படியே போனா ஆபத்தாச்சே என்று அவந்திகா தனக்குள்ளாகவே புலம்பியபடி அதிர்ச்சி கலந்த பயத்தோடு அவர்களை பார்த்து கொண்டு நின்றாள். பொதுவாக ட்ரக்ஸ் யூஸ் செய்பவர்களும் இப்படித்தானே சம்பந்தம் இல்லாமல் உளறிக் கொண்டிருப்பார்கள். அதனால் அவர்களுக்கு இந்த டவுட் வருவதில் ஆச்சரியம் இல்லைதான். ஆனால் சந்தேகத்தில் அவந்திகாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிச் சென்றால் அவந்திகாவின் பாடு திண்டாட்டமாகிவிடுமே. ஆனால் அந்த அளவுக்கு அவந்திகாவை கடவுள் சோதிக்க விரும்பவில்லை போல. அதனால் இன்னொரு போலீஸ்காரரோ அவந்திகாவிற்கு சாதகமாக பேச ஆரம்பித்தார். அதெல்லாம் இல்ல, இந்த பொண்ணு கண்ண பாரு, தெளிவா இருக்கு, இந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாதிரி தெரியல என்று அந்த போலீஸ்காரர் கூறி அவந்திகாவின் வயிற்றில் பாலை வார்த்தார். சரியாக அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த சம்பத்தோ, அவந்திகா நீங்க இங்க என்ன பண்றீங்க என்று கேள்வி கேட்கவும் தன் பின்னால் நின்று கொண்டிருந்த சம்பத்தை திரும்பி பார்த்தாள் அவந்திகா. நல்ல வேளையாக அரவிந்த் சம்பத்தோடு வரவில்லை என்றதும் நிம்மதியாக உணர்ந்தவள் அந்த சூழ்நிலையை சமாளிக்க அப்பா என்று ஓவர் சந்தோஷத்தோடு கத்தினாள். அவந்திகா தன்னை அப்படி அப்பா என்று அழைத்ததும் சம்பத்தோ ஸ்தம்பித்து போய் நின்றான். நான் 8 வயசு பொண்ணுக்கு கூட அப்பாவா இருக்க முடியும், ஆனா இப்படி ஆன வயசான அவந்திகாவிற்கு அப்பாவா எப்படி இருக்க முடியும் என்று மனதிற்குள் புலம்பிய சம்பத் அவந்திகாவை அதிர்ச்சியோடு பார்த்தான். அவந்திகாவின் முகத்தையும் சம்பத்தின் ரியாக்ஷனையும் பார்த்த போலீசிற்கோ ஏதோ தப்பு நடப்பதை போல சந்தேகம் வரவும் ஒரு போலீஸ் அங்கிருந்து அரவிந்தின் அறையை நோக்கி ஓட ஆரம்பித்தார். மற்றொரு போலீஸோ அவந்திகாவை கெட்டியாக பிடித்து கொண்டு அரவிந்தின் அறை இருந்த திசையை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். இவ்ளோ நேரம் ஸ்மார்ட்டா நடிச்சுட்டு மொத்தமா சொதப்பிட்டிய அவந்திகா, இனி அரவிந்தை எப்படி காப்பாத்துறது என்று அங்கிருந்து ஓடிக்கொண்டிருந்த போலீஸை மரண பீதியில் கண்கள் கலங்க பார்த்து கொண்டு நின்றிருந்தாள் அவந்திகா. யாராக இருந்தாலும் சந்தேகப்படு என்பது போலீசின் மூளையில் மணி அடித்துக் கொண்டிருக்கும் முதல் பாடமாயிற்றே. அவந்திகா அதை மறந்து பெரும் தவறு செய்து விட்டாளே.